ஐயா அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு வாகை பணுவல் மன்றம் மற்றும் வாகை மாணாக்கர் மன்றம் இணைந்து நடத்தும் இணையவழி இலக்கிய நீதிமன்றம். மிதுன் ப்ரோ ரெக்கார்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? ஓகே. வரவேற்பை வழங்குவதற்காக வாகை மாணாக்கர் மன்றத்தின் ஒருங்கிணைப்பாளர் விஷ்ணு அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். செம்மொழி இது எம்மொழி, தீர்மை குன்றா தமிழ் மொழி. என் தமிழ் அன்னையை வணங்கி வரவேற்புரையை தொடங்குகின்றேன். வாகை தமிழ்ச்சங்க மாணவர்கள் மாணாக்கர் மன்றம், மழலையர் மன்றம், பணுவல் மன்றம், குரல் மன்றம், மகளிர் மன்றம் ஆகிய அனைத்து விதமான சிறப்புடன் நடத்த இருக்கக்கூடிய அனைவரையும், இணையக்கூடிய அனைவரையும் வருக வருக என முதற்கண் வரவேற்று அகமகிழ்கின்றேன். அடுத்தபடியாக நீதிபதி அவர்களுக்கும், வக்கீல் அவர்களுக்கும், சாட்சிகள் அவர்களுக்கும் வருக வருக என வரவேற்பதில் மிகுந்த மன மகிழ்வு அடைகின்றேன். மற்றும் ஆர்வத்துடன் இந்த குழுவில் பங்கேற்கக்கூடிய அனைத்து விதமான மாணவர்களையும், நண்பர்களையும், வாகை தமிழ்ச்சங்க உறுப்பினர் அவர்களையும் மிகுந்த பணிவுடன், தாழ்மையுடன் வருக வருக என வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி. நன்றி அண்ணா, நன்றி அண்ணா. தற்பொழுது நீதிபதி அவர்கள் சீருரை ஆற்றிய பின்பு இந்த இலக்கிய நீதிமன்றம் துவங்கும். அதாவது குறிப்புகள் கொடுக்க விருப்பம் இருந்தால் கொடுத்துக் கொள்ளலாம், இல்லையெனில் நேரடியாக நம் நிகழ்வுக்கு செல்லலாம். அனைவருக்கும் வணக்கம். வாகை இலக்கிய மன்றத்தின் சார்பாக வக்கீல் அப்புறம் பிரதிவாதி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களுடைய வாதத்தை முன்வைத்து, கருத்துக்களை முன்வைத்து தீர்ப்புகள் வழங்கப்படும். அவர்களுக்கான குறிப்புகள் ஏற்கனவே கொடுக்கப்பட்டுள்ளன. அதை வைத்து அவர்கள் வாதம் செய்யலாம். முதல் வக்கீல் அம்மா அவர்களை வாதாடும்படி கேட்டுக்கொள்கிறேன். குழுவில் இணைந்துள்ள அனைவருக்கும், வாகை தமிழ்ச்சங்கம் இயக்குனர் அவர்களுக்கும் எல்லோருக்கும் என்னுடைய இதயம் கனிந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கனத்த இதயத்தோடு அமர்ந்திருக்கும் இந்த இலக்கிய நீதிமன்றத்தின் மாண்புமிகு நீதிபதி அவர்களுக்கு வணக்கம். இன்று என் முன்னால் இருக்கும் வழக்கு தமிழ் சினிமா உலகை அரை நூற்றாண்டுக்கும் மேலாக தன் பேனாமுனையால் ஆட்சி செய்த கவியரசு கண்ணதாசன் பற்றியது. அவர் திரை இசைக்கு காதல் பாடல்களையும் சோக பாடல்களையும் தந்தார் என்று பலர் கூறலாம். ஆனால் நான் இன்று இந்த நீதிமன்றத்தில் நிரூபிக்க போவது என்னவென்றால், கண்ணதாசன் திரை இசைக்கு கொடுத்த மிக உன்னதமான கொடை வாழ்வியல் தத்துவ பாடல்கள் மட்டுமே. அவர் வெறும் பாடலாசிரியர் இல்ல, மக்கள் மனதில் இருந்த குழப்பத்தை தீர்த்த ஒரு நாணிதான் இந்த வாதத்தின் மூலம் நிரூபிக்க போறேன். அதாவது அவர் கண்ணதாசன் வெறும் திரைப்பட பாடலாசிரியர் மட்டும் கிடையாது. அவர் ஒரு நவீன காலத்தின் இலக்கிய புலவர். இலக்கியங்கள் பேசும் எல்லா தத்துவத்தையும் தனது பாடல்கள் வழியே சாமானிய மக்களுக்கும் கொண்டு போய் சேர்த்தாரு. அவரது தத்துவ பாடல்கள் நிறைய இருக்குது. தத்துவ பாடல்கள் பாத்தீங்கன்னா நிறைய சொல்லிக்கிட்டே போலாம், அவ்வளோ இருக்குது. கண்ணதாசன் தமிழ் இலக்கியத்துல நிலையாமை பத்தி ரொம்ப முக்கியமா தத்துவத்தை சொல்லிட்டு இருக்காரு.
அது நிலையாமை பத்தி முக்கியமான தத்துவ கோட்பாடு அது. இது வந்து பல புலவர்கள் பாடியுள்ளார்கள். ஆனாலும் அதையே ஒரு திரைப்பட பாடல்ல மாபெரும் தத்துவ உண்மையாக மாற்றி காட்டினாரு கண்ணதாசன். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோன்னு நல்ல அந்த வரிகள்ல இலக்கியத்தின் உச்சம் இது. இது மனிதனுடைய இறுதி பயணத்தை வந்து அவனது உறவுகளுடைய எல்லைகளை மிக துல்லியமா விவரிச்சு கூறிட்டு இருக்காரு. இந்த வரிகள் தான் இலக்கியத்தின் ஒரு எந்த பெரிய காவியத்துக்கும் ஈடாக கூடியவை. அதாவது எளிய வரிகள்லயும் அவர் பெரிய பெரிய தத்துவங்களை சொல்லிட்டு இருக்காரு. ஒரு தத்துவ கவிஞனின் வெற்றி என்னன்னு சொல்லணும்னா, ஒரு ஆழமான கருத்தையும் ஒரு பாமரனுக்கும் கொன்று சேர்க்கிறது தான் இருக்குது. கண்ணதாசன் வந்து தனது பாடல்ல வந்து ரொம்ப எளிமையான சொற்களை பயன்படுத்தி அது பெரும் தத்துவத்தை விளக்கினாரு. அது கடவுள் மனிதனாக பிறந்தான், காதலித்து துன்புற்றான் என்று பாடியதன் மூலதான் கடவுளை வந்து மனிதனுக்கு அருகில கொண்டு வந்து சேர்த்தாரு. வாழ்க்கையின் ரகசியம் பாத்தீங்களா? யாரை நம்பி பிறந்தாய் மானிடா, நீ யாரை நம்பி பிறந்தாய் என்று கேட்டு ஒவ்வொரு மனுஷனையும் சுய பரிசோதனை செய்ய வச்சது. அந்த எல்லாம் காலத்தை கடந்த தத்துவங்களும் நிறைய இருக்குது. கண்ணதாசன் திரையுலகிற்கு வழங்கிய தத்துவ பாடல்கள் தான் காலத்துல அழியாதவையா இருக்கிறது. இன்றைய நவீன கால கட்டத்திலையும் மன அழுத்தத்துல இருக்கிறவங்க ஒரு மனிதனுக்கு ஆறுதல் கொடுக்கறதுக்கு இந்த பாடல்கள் தான் நம்மளுக்கு பெரும் உதவியா இருக்கிறது. கண்ணதாசன் திரை இசைக்கு கொடுத்தவை வந்து நம்மளுக்கு பாடல்கள் மட்டும் கிடையாது, அது வந்து நம்ம மனித உடைய குலத்திற்கு ரொம்ப வாழ்வியல் வழிகாட்டியா இருக்குது. இலக்கிய நீதிமன்றத்துல கண்ணதாசனின் தத்துவ பாடல்கள் வந்து தமிழ் மொழியின் பொக்கிஷங்கள் தான் நான் அழுத்தமா வாதிட வந்திருக்கிறேன். கண்ணதாசனுடைய தத்துவ பாடல்கள் வந்து எப்போதுமே காலத்துல அழியாதவையாக இருக்கிறது. அந்த இலக்கிய மன்றத்தில் நான் ஒரு வழக்கறிஞனாக வாதாடுகிறேன். இலக்கிய நீதிமன்றத்தில் என் வாதம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கண்ணதாசன் திரை இசைக்கு கொடுத்தது வெறும் பாடல்கள் அல்ல, அவை வந்து தமிழ் மண்ணின் மரபு வழி தத்துவத்தையும் நவீன காலத்துக்கு வடிவமைச்சிட்டு இருக்காரு. அது வந்து கண்ணதாசன் நவீன காலத்தினுடைய திருவள்ளுவர் அல்லது சித்தர் மரபின் வாரிசு என்றே நான் நிரூபிக்க போறேன். சங்க இலக்கியங்கள், பக்தி இலக்கியங்கள் மற்றும் சித்தர் பாடல்கள் போதித்த அறநெறியெல்லாம் பாமர மக்களின் உள்ளத்தில பதியும்படி திரைப்படலாக மாற்றி கவிஞர் கண்ணதாசன் மனிதனுடைய பிறப்பு, இறப்பு, இன்பம், துன்பம், கடவுள், இயற்கை, நட்பு, காதல் என எல்லாவற்றையும் உள்ளடக்கி வாழ்வியல் தத்துவத்தையும் இவர் தனது பாடல்களை ரொம்ப ஆழமா பதிவு செய்துள்ளார். கண்ணதாசன் வந்து தத்துவ பாடல்ல பல பரிமாணங்களை இருக்குது. அதுல வந்து மனிதனின் மனநிலைக்கு ஏற்ப மருந்துகளாகவும் சிந்திக்க வைக்கும் சாட்டை அடிகளாகவும் விளங்கிட்டு இருக்குது. கலக்கமா மனிதனுடைய மனநிலை, மனதிலே குழப்பமா என்ற பாடல் வந்து வாழ்க்கை என்றாலே சோதனைகள் இருக்கும் என்பதை எடுத்துரைத்து மனிதனுக்கு தன்னம்பிக்கையை ஊட்டும் ஒரு தத்துவ பேழையாக நம்மளுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. கடவுள் பற்றிய பார்வையிலையும் அவர் எழுதியிருக்கிறார். கடவுள் பற்றிய பார்வை பாத்தீங்கன்னா, கடவுள் மனிதனாக பிறந்தான், அவன் காதலித்து துன்புற்றான் என்ற பாடியதன் மூலம்தான் கடவுளை வந்து மனுஷனுக்கு அருகில கொண்டு வந்தாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா, நெஞ்சம் உண்டு நேர்மையுண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா, அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா. அந்த பாடல் வரிகள்லயும் எம்ஜிஆர் நடிச்ச பாடலையும் வந்து காலத்தால் அழியாத பாடல்கள் வரிகள் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் 2 ஒன்று மனசாட்சி, அது தெய்வத்தின் சாட்சியமா. அந்த பூமியில் இருப்பதும் வானத்தில் பறப்பதும் அவரவர் எண்ணங்களே, இருக்கும் இடம் எதுவோ இருக்கும் இடம் பெரிதோ அவரவர் உள்ளங்களே,
நெஞ்சில் துணிவு இருந்தா நிலவுக்கு கூட போய் வரலான்னு அப்படி அழுத்தமா தத்துவத்தை வந்து நல்லா செதுக்கி செதுக்கி நல்லா காமிச்சிருக்கிறாரு. அது வந்து காலத்தால எப்போதுமே அழியாது. அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப வந்து கடவுள் ஏன் கல்லானான், மனம் கல்லால் போன மனிதர்களாலே, நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி. அந்த மாதிரி வரிகள்ல அவர் கொடுத்துட்டு இருக்கிறார் பாடல். நீ உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம், மாபெரும் சபையினில் நீ நடந்தாலும் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல்ல கொடுத்துட்டு இருக்கிறாரு. வசந்த மாளிகையில யாருக்காக இது யாருக்காக, அதாவது காலத்தால் அழியாத கண்ணதாசன் பாடல்கள் வந்து காதலுடைய தத்துவத்தையும் இசையிலே நம்மளுக்கு கொடுத்துட்டு இருக்கிறாரு. தியாகம் அதாவது மனநிலை வந்து இந்த பாடல்ல அழகா சொல்லப்பட்டிருக்குது. பாவமன்னிப்பு படத்துல காலங்களில் அவள் வசந்தம் என்ற பாடல் தான் எல்லாருடைய அனைவருடைய மனசுலயும் ஒலிக்கும் ஒரு பாடலா இருந்துட்டு இருக்கு. இளமை காலத்துல நம்ம இளமை காலத்து நினைவுகளுடன் நம்ம மனுஷனுடைய மனசுல ஆழத்தை காட்டுறது இந்த பாடலா இருக்குது. அடுத்தது ஆண்டவன் கட்டளையில ஒரு பாட்டு இருக்குது. ஆறு மனமே ஆறு இந்த ஆண்டவன் கட்டளை ஆறு. அதாவது இறை மீதான நம்பிக்கையையும் விதியை ஏற்றுக்கொள்ளுதல், தெய்வத்தினுடைய ஆட்சியை ஏற்றுக்கொள்கின்ற மனிதனுடைய மனப்பாங்கு எல்லாவற்றையும் இது விளக்கி இந்த பாடல் இது எல்லாவற்றையும் விளக்கி காமிச்சிட்டு இருக்குது. கர்ணன் படத்துல உள்ளத்தில் நல்ல உள்ளம் இந்த படம் அந்த 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 வரிகள்ல நண்பனுக்காக உயிரையை விட துணிந்த கர்ணனினுடைய நட்பை விளக்கும் இந்த பாடல். அது இந்த வரிகள் பாருங்களேன், செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து என்ற இந்த வரியை கேட்டுட்டு உருகாதவங்க யாருமே கிடையாது. அடுத்தது அந்த பாடல் பாலும் பழமும் அந்த பாட்டுல எழுதியிருக்காரு. நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும். அதாவது மனதால இரண்டரை கலந்த காதலர்களின் மொழியாகவே தொடங்கும் இந்த பாடல் வந்து இயல்பான காதல் உணர்ச்சிய எளிய சொற்கள்ல எப்போதுமே என்றுமே காதலுக்கான கீதமா திகழ்ந்துட்டு இருக்கு. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு வந்தது கருடா சவிக்கியமா. இந்த பாடல்ல கவிஞர் கண்ணதாசன் நடிச்சிருந்தது ஒரு விசேஷ அம்சம்தான். ஆனாலும் இது வந்து வாழ்வினுடைய சூழ்நிலைக்கேற்ப மனிதர்களுடைய நிலை மாறும் என்பதையும் நகைச்சுவையா இது கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு நிமிடம் குறுக்கிடுக்கு மன்னிக்கவும். ஐயா, பார்வையாளர்களா இருக்கிறவங்க எல்லாம் உங்க மைக்க கொஞ்சம் ஆஃப் பண்ணிக்கோங்க, ஏன்னா இடையூறா இருக்கின்றது. சரிங்கம்மா, தொடங்கலாம். அதாவது இப்ப வந்து இலக்கியம் பேசும் அத்தனை இலக்கிய புலவர், அதாவது கண்ணதாசன் திரைப்பாடல் ஆசிரியர் மட்டும் இல்ல, அந்த அவர் நவீன காலத்தின் இலக்கிய புலவர் தான். இலக்கியங்கள் பேசும் அத்தனை தத்துவத்தையும் தனது பாடல்கள் வழியே சாமானிய மக்கள்கிட்ட போய் சேர்த்தவர். அவரது தத்துவ பாடல்கள் வந்து நிறைய போனால் போகட்டும் போடா, அது வந்து மறைந்தவர் கோடி மக்கள் கூட்டத்துல வேடிக்கை மனிதர்னு சொல்லி அதாவது மனித வாழ்க்கை என்பது ஒரு தற்காலிக நாடகம் தான், இங்க எதுவுமே நிரந்தரம் இல்லை என்ற தத்துவத்தை இந்த வார்த்தைகளால நமக்கு உணர்த்திருக்காரு. மலர்ந்து மலராட பாதி மனம் போல அந்த வரிகள்ல பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும் இல்லையா, இந்த மன்னவன் தோளில் சேர்ந்தவர், இந்த மன்னவனுடைய தோளில சேர்ந்தவர் பாக்கியம். அதாவது வாழ்வினுடைய ஒவ்வொரு நொடியும் இன்பமும் துன்பமும் கலந்தது, அதை புரிஞ்சு கொண்டு நாம வாழணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் வந்து தெய்வம் தந்த வீதி இருக்க சிந்தனை ஒன்றுதான் மீதி இருக்க. அதாவது வாழ்க்கை என்பது இறைவன் கொடுத்த ஒரு தற்காலிக வாடகை வீடு போன்றது, அதை முறைப்படி அனுபவித்து நாம வாழணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடல் உடமையடா. இந்த பாடல்ல வந்து அதாவது அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா, அதாவது துணிவே மனிதனுடைய மிக சிறந்த ஆயுதம் என்று இளைஞர்களுக்கு ஊக்கமளிக்கும் தத்துவ பாடல் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறாரு. மன அமைதியையும்
நன்னெறியையும் வாழ்க்கையில ஏற்படும் விரக்தியையும் தோல்வியில இருந்து மீள்றதுக்கு அவரது பாடல் தான் நம்மளுக்கு மருந்தாக நம்மளுக்கு கொடுத்துட்டு இருக்காரு. மனிதன் என்பவன் மிருகமானால் அவனை கவனிப்பார் யாரும் இல்லை. அதாவது மனிதன் தன் பகுத்தறிவை பயன்படுத்தி ஒழுக்கத்துடன் வாழ வேண்டும் என்பதை அறிவுறுத்துகிறது. மனிதன் என்பவன் மிருகமானால் அந்த வரிகள் பாடல் வரிகள்ல. அதாவது அடுத்தது வந்து கண்ணதாசன் வந்து காலத்தினுடைய முக்கியத்துவத்தையும் அந்த காலம் 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 என்ற தலைப்பிலும் அவரவர் செய்த வினைகளுக்கு ஏற்ப பலன் கிடைக்கும் என்பதும் தனது பாடல்ல ரொம்ப அழுத்தமா பதிவு செஞ்சிருக்காரு. அதாவது யாரை நம்பி நான் பிறந்தேன் போனால் போகட்டும் போடா. அதாவது உலகத்துல யாரையுமே முழுமையா நம்பி ஏமாறாம தம் உழைப்பை மட்டும் நம்பி வாழ வேண்டும் ஒரு தத்துவத்தை உணர்த்திட்டு இருக்கிறாரு. அடுத்த பாடல்ல வந்து ஆண்டவன் படைத்த உலகத்திலே மனிதன் வகுத்த சட்டத்திலே, அதாவது இயற்கைக்கும் மனிதன் உருவாக்கிய சட்டங்களுக்கும் இடையே உள்ள முரண்பாடுகளை பேசும் தத்துவத்தை பற்றி அவர் பாடல்ல புகுத்திட்டு இருக்கிறது. அப்புறம் வந்து சமூக நீதி பொது உடைமையில வந்து ஏரிக்கரை மேல் இருந்து பார்த்து உழைக்கிற மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்தாங்க. அதாவது மனிதனுடைய நேயத்தையும் சமத்துவத்தையும் உழைப்பின் மேன்மையும் தத்துவங்களாக விதைத்தார். அவர் தத்துவங்களாக விதைச்சிருக்கிறாரு. அப்புறம் வந்து அடுத்த பாடல்ல பாத்தீங்கன்னா சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா மனித ஜாதிக்கே நன்மையை தேடடா. இது அதாவது என்னன்னு பாத்தீங்களா, உண்மையும் நேர்மையையும் ஒரு மனிதனுடைய சிறப்பு பண்புகளைய வலியுறுத்துகிறது அப்படின்னு காமிச்சிருக்கிறாரு. கண்ணதாசனுடைய தத்துவ பாடல்கள் எப்போதுமே காலத்தில் அழியாதவையாக இருக்கிறது. அப்புறம் உள்ளத்தின் நல்ல உலம் உறங்காது என்பது வள்ளுவன் வகுத்ததடா என்ற பாடல் வந்து தர்மம் எப்படியும் வெல்லும் அந்த கீதை தத்துவத்தை திரை இசையிலே கொண்டு வந்தாரு. காலமகள் கண் திறப்பால் நன்மைக்கு காலம் வரும் என்று பாடி கஷ்டப்படும் மனிதர்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கையை விதைத்தார். அப்புறம் போனால் போகட்டும் போடா அந்த பாடலையும் நம்ம எல்லா சுயசரிதை அந்த பாடலையும் கொடுத்திருக்கிறாரு எளிய சொற்கள்ல. அப்புறம் வந்து எளிய சொற்கள்ல ஆழமான தத்துவத்தையும் கொடுத்திருக்கிறாரு. அதாவது அவருடைய தனி சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, பெரிய உபநிடதங்களும் வேதங்களும் சொல்லும் தத்துவத்தை ஒரு பாமரனும் புரியும்படி ரொம்ப எளிய தமிழ்ல கொடுத்திருக்கிறாரு. சுயசரிதை தத்துவத்துல வந்து நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை என்று தனக்குத்தானே அவர் எழுதி கொண்ட தத்துவம் இன்று வரைக்கும் உண்மையாவே நிற்கிறது. இப்ப வந்து இந்த பாடல்களுக்கு இப்ப வந்து மனிதனுடைய வாழ்க்கையும் கண்ணதாசனுடைய பாடல்களும் அவர்களுக்கு எப்படி உதவிகரமா இருந்தது என்பதையும் சாட்சியாக நேரில் பார்த்த சாட்சிக்காக கூப்பிட விளைகிறேன். நீதிபதி அம்மா அவர்களே, மாண்புமிகு நீதிபதி அவர்களே, சாட்சிக்காக அனுமதி வேண்டி கோருகிறேன் அம்மா. சாட்சி யாரு? சாட்சியின் பெயர்? சாட்சி 1 சாட்சி அவர்களே, மனிதன் கவலையிலும் சோகத்திலும் மூழ்கி தற்கொலை வரை செல்லும் போது கண்ணதாசன் தத்துவம் பாடல்கள் அவனுக்கு எப்படி உதவின என்று இந்த நீதிமன்றத்திற்கு சொல்ல முடியுமா? லட்சுமி அம்மா, சுபலட்சுமி அம்மா. மாண்புமிகு நீதிபதி அவர்களே. வணக்கம்மா, சொல்லுங்க. சாட்சியாளர்கள் 1 லட்சுமி அம்மா சுபலட்சுமி அம்மாவை கூண்டில் ஏற்ற கோருகிறேன். சாட்சி சொல்றதுக்கு கோருகிறேன், அனுமதி கோருகிறேன். வாருங்கள் அம்மா. லட்சுமி அம்மா, தரப்பு வாதங்களை கூறுங்கள். அம்மா ஒரு நிமிடம். உங்களுடைய வந்துட்டேன். எனக்கு மைக் ஆன் பண்றதுல பிரச்சனை. நான் வந்துட்டேமா, மன்னிக்கணுமா. அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள். பேச்சாளர்கள் வந்து தங்களோட கேமராவை ஆன் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரெக்கார்ட்ல வந்து கிளியரா தெரியும். அதனால கொஞ்சம் பேசுறவங்க தங்களோட கேமராவை ஆன் பண்ணி வைத்து பேசுங்கள்.
ஓகே. இப்ப அம்மா இவ்வளவு நாள் எனது எனது கட்சி சார்பாக வாதிட்ட எனது வக்கீலின் சாட்சியாக நான் இந்த இடத்துல உதயமாகிறேன். கவியரசர் கண்ணதாசன் திரை இசைக்கு அதிகமா வழங்கிய தத்துவ பாடலா பொழுதுபோக்கு பாடலாங்கிறதுல தத்துவ பாடல் தான்ங்கிறத அம்மா வாதிட்டு இருக்கிறாங்க. அவங்க வாதிட்டது அத்தனையும் உண்மை. கண்ணதாசனுடைய ஆயிரக்கணக்கான பாடல்கள்ல நகைச்சுவை பொழுதுபோக்கு பாடல்கள் எழுதியிருக்கலாம். அது ஆயிரக்கணக்கானதாக இருந்தாலும் எண்ணிக்கையை வைத்து மட்டுமே ஒரு கவிஞரோட உயரத்தை அளக்க முடியாது. ஒரு சமூகத்தில் ஏற்படுத்திய தாக்கம் மிக அளப்பரியது. கண்ணதாசனுடைய பாடல்களை அம்மா நிறைய முன் வச்சாங்க. போனால் போகட்டும் போடா என்ற பாடல்ல நிலையாமை தத்துவத்தை எடுத்துரைக்கிறத அழகா சொன்னாங்க. அதே மாதிரி வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை என்ற இந்த பாடல்ல மனித உறவுகளோட எல்லையை நமக்கு இவ்வளவுதான் வாழ்க்கை அப்படிங்கிறத உணர்த்ததுக்கும், இந்த மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா என்ற பாடல் மனசோர்ல இருக்கிறவங்க அதுல இருந்து விடுபட்டு அவங்களுடைய ஆறுதல் கொடுக்கக்கூடிய பாடல் இது. ரொம்ப ஒவ்வொரு என்னுடைய வாதாடர் வக்கீல் ஒவ்வொரு சமூகத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய அத்துணை பாடல்களையும் முன்வைத்திருக்கிறார்கள். அத்தனையும் நான் ஆமோதிக்கிறேன். ஏனென்றால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நிலையில் மக்களுக்குள் விழிப்புணர்வை ஏற்படுத்தி மக்களுடைய வாழ்வில், அதாவது அவங்க வாழ்க்கையின் விளிம்பில் போய் அவ்வளவுதான் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கிற நேரத்துல எல்லாம் மிக அற்புதமாக அவர்களை காப்பாற்றக்கூடியதாக இந்த பாடல்கள்லாம் அமைந்திருந்தது. கேட்பவர்கள் நம்ம எப்படி படத்துல மலையிலேருந்து குதிக்க போவாங்க, அப்ப யாருடைய ஒரு வாக்கோ யாருடைய ஒரு சொல்லோ அசரீரி மாதிரி இந்த சாகும் மனநிலை மாற்றியது அல்லவா? அந்த மாதிரி என்னுடைய வக்கீல் சொன்ன மாதிரி இந்த மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா, வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். இந்த வார்த்தைகளை கேட்டாலே அந்த வாழ்க்கையின் விளிம்பில் உள்ளவன் கூட என்னன்னா எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு, நமக்கு மட்டுமா பிரச்சனை அப்படிங்கறத அந்த இடத்துல சிந்திக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு துரும்பாக அந்த பாடல்கள்லாம் அன்னைக்கு அமைஞ்சிருந்தது. எங்கேயோ என்னென்னமோ யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்ப பார்த்தா டீ கடையில இந்த மாதிரி அறிவு உணர்த்தக்கூடிய பாடல், எங்கேயோ யாரு வீட்டுலயோ பாடக்கூடிய இந்த பாட்டு அசரீரி மாதிரி கேட்கும் போது அவன் வாழ்க்கையில ஒரு விழிப்புணர்ச்சி பெறதுக்காக கண்ணதாசனுடைய இந்த பாடல்கள்லாம் உறுதுணையா இருந்ததுங்கிறத எனது வக்கீல் வைத்த அந்த வாதத்தை நான் ஆமோதித்து நான் சாட்சியாக இங்கு பதில் உரைக்கிறேன். அதே மாதிரி உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம், மாபெரும் சபையில் நீ நடந்தால் மாலைகள் விழ வேண்டும், மாற்று குடையா தங்கம். அப்ப இதெல்லாம் ஒரு 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 மனிதனுக்கு எத்தகைய தன்னம்பிக்கை ஊற்றக்கூடியதாக, அப்பா நீ படி, அப்பா நீ நல்ல நிலைமைக்கு வந்துருவ அப்படிலாம் சொல்றதை விட இந்த மாதிரி உதாரணங்கள் மூலம் வரும்போது ஈஸியா மனதுல பதிஞ்சு போகும் இல்லையா? இந்த மாதிரி வாழ்க்கையினுடைய வழித்தடங்கள் மாறியவர்களுக்கும், வாழ்க்கையில் தன்னம்பிக்கையை இழந்தவர்களுக்கும், வாழ்க்கையின் நொடிப்பு நிலைக்கு எல்லாம் இழந்து போய் ஒண்ணுமே இல்ல நம்ம வாழ்க்கையில அவ்வளவுதான் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் இல்ல, வாழ்க்கை என்பது இதோடு முடிந்து போவது கிடையாது. முடவன் கூட முடவன்கிறத தவறா சொல்லல நான் இந்த இடத்துல. கால்கை இல்லாதவங்க கூட தன்னை தன் சுய சம்பாத்தியத்துல வாழணும் அப்படின்னு நினைக்கும் போது உனக்கு கைகாலை இறைவன் நல்லாக படைச்சிருக்கிறான், நீ வாழலாம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையை அவருடைய பாடல்கள் எல்லாம் கொடுத்தது என்பதை நான் ஆமோதித்து இந்த இடத்தில் சாட்சியாக பதில் சொல்றேன். அதே மாதிரி திரைப்படம்ங்கிறது
திரைப்படம்ங்கிறது வந்து மக்களை எளிதில் சென்றடைய ஒரு ஊடகம். அந்த ஊடகத்தை பயன்படுத்தி தத்துவத்தை மக்களின் வீடுகளுக்கே கொண்டு சென்றவர் தான் கண்ணதாசன். அதே மாதிரி திருவள்ளுவர் குரல்ல சொன்ன அறம், பகவத்கீதை, பகவத்கீதை கூற கர்மயோகம், திருமூலர் வலியுறுத்தும் ஆன்ம ஞானம் ஆகியவற்றின் சாரம் பல இடங்கள்ல வந்து கண்ணதாசன் பாடல்ல ஒலிக்கிறத நாம கண்கூடாக பார்த்திருக்கலாம். அப்ப இதை எல்லாத்தையுமே வந்து மக்களிடம் கொண்டு சென்ற ஒரு ஞானியாக தான் அவர் திகழ்ந்திருக்காருன்னு அம்மா சொன்னாங்க. அதை நான் ஆமோதிக்கிறேன் சாட்சியாக. கண்ணதாசன் திரைப்பட உலகிற்கு வெறும் பொழுதுபோக்கை மட்டும் அவர் கொடுக்கல, சிந்திக்க வைக்கும் வாழ்க்கை தத்துவத்தையே அதிகமாக வழங்கி இருக்கிறார் என்பதை சாட்சியா இந்த இடத்துல நான் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி மாண்புமிகு நீதிபதி அவர்களே, தமிழ் இலக்கிய வரலாற்றுல தத்துவத்தை எளிய தமிழ்ல மக்களிடம் கொண்டு சென்றவர் கண்ணதாசன். அதுல முக்கிய பங்கு அவருக்கு இருக்குங்கிறதுல இந்த இடத்துல வந்து மிகையான சொல்லாக இருக்காது என்று நான் நினைக்கிறேன். அதே மாதிரி பட்டப்படிப்பு படிக்காதவர்கள் கூட அவருடைய பாடல்கள் மூலமா வாழ்க்கையில நிலையாமை தன்மையையும் அந்த மனித நேயம், இறை நம்பிக்கை, தன்னம்பிக்கை போன்ற கருத்துக்களை வந்து மிக எளிதாக அறிஞ்சுக்கிட்டாங்க. அதனால அவங்க வாழ்க்கையில வந்து உயர்றதுக்கும் தன் வாழ்க்கையில வந்து அவங்க வந்து தன்னம்பிக்கை இழந்தவர்களாக வாழ்க்கையின் விளிம்பு நிலைக்கு போனவர்கள் கூட சுதாரித்து கொண்ட வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு வந்தவர்கள் எத்தனையோ கோடி பேர். இது அத்தனையும் வந்து நான் சாட்சியாக இருந்து உங்கள் முன் என்னுடைய உண்மை நிலையை நான் வந்து உங்ககிட்ட சமர்ப்பிக்கிறேன் நீதிபதி அவர்களே. இன்று பலர் திருக்குறளை மேற்கோள் காட்டுவதற்கு முன்பே கண்ணதாசன் பாடல்களை மேற்கோள் காட்டுகின்றன. அப்ப அதுவே அவரது தத்துவ பாடல்களோட தாகத்தை நிரூபிக்கிறது. அதுவே எங்களுடைய இந்த வழக்காடு மன்றத்தில், இலக்கிய மன்றத்தில் எங்களுடைய வாதத்தின் தத்துவ வாதத்திற்கு வெற்றியை கொடுக்கும் ஒரு செயலாகவும் இருக்கும் என்று நான் நேரில் கண்ட சாட்சியாக, நான் உணர்ந்த சாட்சியாக இந்த இடத்துல நீதிபதி அவர்கள் முன் கூறிக்கொள்கிறேன். நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, உங்களுடைய கருத்துக்கள் சிறப்பாக இருந்தாங்க. 2 பேர் வந்து மைக் ஆன் பண்ணிருக்கீங்க, மைக் ஆஃப் பண்ணுங்க. அடுத்த பிரதிவாதி யாருமா பேச போறது? 2 கூண்டிலேற்ற அனுமதி கேட்கிறேன் அம்மா. நீதிபதி அம்மா, படித்தவர்கள் மட்டுமே புரிந்து கொள்ளக்கூடிய தத்துவங்களை படிக்காத பாமரனுக்கும் கண்ணதாசன் கொண்டு சேர்த்தார் என்பதை நிரூபிக்க சுபலட்சுமி அம்மாவை சாட்சியாக கூண்டில் ஏற்ற கூப்பிடுகிறேன், அழைக்கிறேன். கூண்டில் ஏற்றுவதற்கு சாட்சியாக சுபலட்சுமி அம்மாவை. சுப்புலட்சுமி அம்மா வாழ்க. கேக்குதுங்களா? கேக்குதுமா. பொங்கும் கடலில் பிறந்தவளே, எங்க சங்க தமிழில் சிறந்தவளே, மங்காத புகழை கொண்டாடுவளே, உன்னை வணங்கி தொடங்குகின்றேன். 1966 பெற்றால்தான் பிள்ளையா என்ற MG ராமச்சந்திரன் எனது திரைப்படத்தில் குழந்தைகள் எப்படி வளர வேண்டும் அப்படிங்கிற அருமையான பாடலை வந்து கண்ணதாசன் அவர்கள் வந்து கொடுத்திருக்காரு. நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி அப்படிங்கிற பாடல்ல, அன்னையிடம் நீ அன்பை வாங்கலாம், தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம், இரண்டும் இருந்தால் பேரை வாங்கலாம், பேரை வாங்கினால் ஊரை வாங்கலாம் அப்படிங்கிற அருமையான வரிகளை வந்து ஒரு குழந்தை எப்படி இந்த சமூகத்திற்கு வளர்ந்து வருது அப்படிங்கறத குழந்தைகளுக்கு சொல்வதற்காக வந்து இந்த பாடலை வந்து கண்ணதாசன் ஐயா அவர்கள் வந்து மிக அருமையாக வந்து எழுதியிருக்காரு. அதற்கடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில நமக்கானவங்க யாரு, நம்ம கூட கடைசி வரை வருவங்க யாரு அப்படிங்கறது வந்து முகராசி அப்படிங்கிற திரைப்படம் 1968 உண்டாக்கி விட்டவர்கள் 2 பேரு, இங்கே கொண்டு வந்து போட்டவர்கள் 4 பேரு, கொண்டாடும் போது ஒரு 100 பேரு, உயிர் கூடு விட்டு போன பின்னே கூட யாரு. அதாவது நம்ம வாழ்க்கையில நம்மளோட பயணிக்கக்கூடிய மனிதர்கள் அப்படிங்கிறவங்க பல்வேறு காலநிலைகள்ல வேறு வேற இருக்கிறாங்க. ஆனா நம்ம கிட்ட பொருள் இருக்கும் போது இருக்கக்கூடிய மனிதர்கள் கடைசி வரை நம்ம கூட பயணிப்பது அப்படிங்கிறது இல்ல அப்படிங்கிற வாழ்வியல் தத்துவத்தை அழகாக வந்து இந்த முகராசி படத்தின் மூலமா வந்து மக்களுக்கு வந்து புரியும் வகையில கண்ணதாசன் அவர்களோட பாடல் வந்து இருந்திருக்கு அப்படிங்கறது வந்து நம்மால மறுக்க முடியாத ஒரு உண்மைங்கம்மா.
அடுத்தது உழைக்கக்கூடிய மனிதர்கள் எப்படி இருக்கணும், நம்ம வந்து பிறரை சார்ந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிற பாடல உண்டு உண்டு என்று நம்பிக்காலை ஏடு, இங்கு உன்னை விட்டால் பூமி ஏது கவலை விடு, இரண்டில் ஒன்பு பார்ப்பதற்கு தோளை நிமிர்த்து, அதில் நீதி உன்னை தேடி வரும் மாலை தொடுத்து. அதாவது ஒரு செயலை செய்வதற்கு முன்னாடி நம்ம வந்து நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற நம்பிக்கை அப்படிங்கிறது நம்ம மேலேயே நமக்கு இருக்கிறது இல்லைங்க இல்லையா? இப்ப நம்பிக்கை அப்படிங்கிறது உண்மையில நீ வச்சு ஒவ்வொரு படியும் நீ எடுத்து வச்ச அப்படின்னா உனக்கான வெற்றி அப்படிங்கிறது உன்னை தேடி வரும் அப்படிங்கிறது வளரும் இளைய தலைமுறைகளுக்கு வந்து இந்த பாடல் அப்படிங்கிறது ஒரு உந்து சக்தியா இருக்கும் அப்படிங்கறது வந்து நம்மால ஒரு மறுக்க முடியாத. பிரதிவாதி முடித்து விட்டார்களா தன்னுடைய கருத்தை? 1965 ஆசை முகம் அப்படிங்கிற திரைப்படத்துல எத்தனை பெரிய மனிதனுக்கும் எத்தனை சிறிய மனம் இருக்கு, எத்தனை சிறிய பறவைக்கும் எத்தனை பெரிய அறிவு இருக்கு அப்படிங்கறத மிக அருமையா வந்து சொல்லியிருப்பாங்கம்மா. அதுல அடுத்தது தனக்கொரு கொள்கை அதற்கொரு தலைவன், தனக்கொரு பாதை அதற்கொரு பயணம், உனக்கென வேண்டும் உணர்ந்திடு தம்பி, உழைத்திட வேண்டும் கைகளை நம்பி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இப்ப இருக்கக்கூடிய சூழல்லையும் ஆரம்ப காலங்கள்ல இருந்த வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னா நமக்கான ஒரு கொள்கை இருக்கணும், அதற்கு ஒரு தலைவன் அப்படிங்கிறவர் இருக்கணும் அப்படிங்கறத வச்சுதான் நம்மளோட பாதையும் நம்மளோட பயணம் அப்படிங்கிறது பிரயாணிக்க கூடியதா இருந்துச்சு. ஆனா கண்ணதாசன் என்ன சொல்றாரு அப்படின்னா உனக்கென்ன வேணும், உனக்கு என்ன வேணும் அப்படிங்கறத நீ உயர்ந்துட்ட அப்படின்னா யார நம்பி நீ வாழணும், உன்னோட கைகளை நம்பி நீ என்ன பண்ணு, மென்மேலும் உயரு அப்படிங்கறது வந்து அழகா வந்து சொல்லியிருப்பாங்க ஆசை முகம் அப்படிங்கிற திரைப்படத்துல. அதுக்கு அடுத்தது 1969 வெளியான சங்கே முழங்கு அப்படிங்கிற படத்துல 4 பேருக்கு நன்றி, அந்த 4 பேருக்கு நன்றி, தாயில்லாத அனாதைக்கெல்லாம் தோள் கொடுத்து தூக்கி செல்லும் 4 பேருக்கு நன்றி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்மளை சுற்றி எந்த சொந்த பந்தங்களும் இல்ல அப்படின்னா 4 பேர் கடைசியில வந்து நமக்கான அந்த இறுதி சடங்கு செய்யறாங்க இல்லையா, அப்படி இருக்கக்கூடிய அந்த 4 பேருக்கு தான் நம்ம வந்து நன்றி அப்படிங்கறது வந்து செலுத்தணும் அப்படிங்கிறாங்க. அனாதை, அதாவது சொல்லக்கூடாதது ஆனா இல்ல இந்த இருக்கக்கூடிய மக்கள் யாரும் இல்லாத ஆதரவு இல்லாத அந்த மனிதர்களுக்கு வந்து யாரோ ஒரு 4 பேர் உறவினர்கள் போல இருந்து அந்த இறுதி சடங்கு செய்யறாங்க இல்லையா, அந்த விஷயத்த வந்து மிக அருமையா வந்து சொல்லியிருப்பாருங்க. தத்துவ பாடல்கள் அப்படிங்கிறது எல்லாராலையும் வந்து அவ்வளவு எளிதா வந்து எழுதிட முடியாது. இருக்கக்கூடிய பாடல்கள் அப்படிங்கிறதுல மக்களுக்கு எந்த வகையில போய் சேரணும் அப்படிங்கறத யோசிக்கிறதுக்கே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஞானம் அப்படிங்கிறது வேணும். அது வந்து கவிஞர் கண்ணதாசன் அவருக்கு வந்து அருமையா இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. கடைசி என்ன சொல்றாரு அப்படின்னா கடவுள் ஏன் கல்லானார், மனம் கல்லாய் போன மனிதர்களாலே அப்படின்னு சொல்ற. அதாவது கடவுள் அப்படிங்கறது வந்து ஏன் கல்லா போயிட்டாரு, மனிதர்கள் வந்து கல்லான மனசு படைச்சவங்கனால ஒருவேளை கடவுள் அப்படிங்கிறவர் கல்லா மாறிட்டாரா அப்படிங்கறத வந்து முன் வச்சு இந்த பாடல் அப்படிங்கறத வந்து எழுதியிருப்பாருங்கம்மா. அதுலயே வந்து இன்னொரு வரிகள் சொல்லியிருப்பாங்க, சதி செயல் செய்தவன் புத்திசாலி, அதை சகித்து கொண்டிருந்தவன் குற்றவாளி, உண்மையை சொல்பவன் சதிகாரன், இது உலகத்தின் ஆண்டவன் அதிகாரம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சதிசெயன் செய்தவர்கள் எல்லாம் வந்து நல்லவர்கள் போல வேடமிட்டு மாறிடுறாங்க, ஆனா அதை சகிச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய மக்கள் தான் கடைசியில வந்து கைதியா மாறிடுறோம் அப்படிங்கறது வந்து இது சிறையில இருந்து மிக அருமையா வந்து இந்த பாடலை வந்து சொல்லியிருப்பாங்கம்மா. அதுதான் நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய மனிதர்கள் அப்படிங்கிறவங்க சதி செயல் அப்படிங்கறத செஞ்சுட்டு என்ன பண்றாங்க, முன்னேறிடணும், ஒருத்தரை தாழ்த்தி பிறர் வந்து மேல வரணும் அப்படிங்கிற அந்த ஒரு நிலையை வந்து இருக்கக்கூடாது. நம்ம வந்து எப்படியெல்லாம் நம்மளை நம்பிதான் நம்ம வாழணும் அப்படிங்கறத வந்து ஒவ்வொரு பாடல்களுமே வந்து மனிதருக்கு வந்து கண்ணதாசன் அவர் வந்து சொல்லியிருப்பாருங்க. இப்ப இந்த பாடல்கள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இலக்கிய சிறப்புகள் உடையதாதான் வந்து இருந்திருக்குங்க. எல்லா வகையான பாடல்களையுமே வந்து தன்னோட தமிழ் புலமையுமே வந்து அவர் இருக்காரு அப்படிங்கறது வந்து நம்மளால வந்து ஏற்றுக்கொள்ளணுங்கம்மா. இப்ப கடவுள் ஏன் கல்லானார் அப்படிங்கிற அந்த பாடல்ல பார்த்தோம் அப்படின்னா உருவகம் அப்படிங்கிறது இருக்கு. அதாவது கல்லானார் அப்படிங்கிறதுல ஒரு உணர்வற்ற நிலையை வந்து என்ன பண்றாருன்னா உருவகப்படுத்தி சொல்லக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்குங்கம்மா. இங்க பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட தமிழ் இலக்கியங்களை வந்து எவ்வளவு வந்து அவர் அறிந்திருக்காரு அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு பாடல்கள் வழியும் வந்து நம்மால அறிஞ்சு கொள்ள முடியுதுங்க.
அதுக்கு அடுத்தது இந்த நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு அப்படிங்கறதுல சொல்றோம் இல்லைங்களா? இப்ப இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நெஞ்சம் நேர்மை அப்படிங்கறத வந்து ஒரு மோனையா வந்து அதாவது எதுகை மோனை அப்படிங்கிறது நம்ம தமிழ் இலக்கியங்கள்ல படிச்சிருக்க மாதிரி, மோனை நையத்துங்களை வந்து பாராட்டக்கூடியது. அதுபோல ஒவ்வொரு வகையான பாடல்கள்லயும் கண்ணதாசன் வந்து மிக அருமையா வந்து தமிழோட இலக்கண இலக்கியங்கள வந்து புகுத்தியிருக்காரு அப்படிங்கிறது வந்து மிக அற்புதமான ஒரு நடைங்கம்மா. இப்ப சங்க பாடல்களாகட்டும், எல்லா பாடல்கள் இருக்கக்கூடிய கருத்துக்கள தன்னோட பாடல்கள்ல பாமரன்ல இருந்து படித்தவர்கள் வரை புரியக்கூடிய ஒரு வகையில வந்து கண்ணதாசனோட பாடல் அப்படிங்கிறது இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறது வந்து இந்த காலத்துல இருக்கக்கூடிய மக்களாகிய நமக்கு வந்து பெரும் வரம் அப்படிங்கிறத எல்லாருமே வந்து ஏத்துக்கணுங்கம்மா. இப்ப கண்ணதாசனோட பாடல்கள் அப்படிங்கிறது முழுவதுமே வந்து தத்துவம் சார்ந்து இருக்கு. ஒரு குழந்தை பிறப்புல இருந்து குழந்தை எப்படியெல்லாம் வளரணும், வாழ்க்கையில நம்ம வளரக்கூடிய சூழல்ல நம்ம எப்படியெல்லாம் நம்மளோட வாழ்க்கை நிலை இருக்கணும், எப்படியெல்லாம் நம்ம ஒரு வாழ்க்கைய வாழணும் அப்படிங்கிறதுல இருந்து இறுதி வரையும் ஒவ்வொரு அத்தியாயங்களுக்கும் வந்து ஒவ்வொரு வகையான பாடல்கள் வந்து எழுதியிருக்காரு. அதுல வந்து தத்துவங்கள் சார்ந்த பாடல் அப்படிங்கிறது அளப்பெரியதுங்கம்மா. ஒவ்வொரு வகையான தத்துவங்களையும் வந்து அவரு நமக்கு புரியும்படி மக்களுக்கு அதாவது பாமரன் அப்படிங்கிறவங்க வந்து படிக்காதவங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அப்ப அந்த படிக்காத மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அளவுக்கு அந்த செய்திகள் அப்படிங்கிறது வந்து உள்ளார்ந்த கருத்துக்கள் மூலமா நமக்கு வந்து தமிழோட கலந்து சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத வந்து மிகப்பெரிய நல்ல விஷயங்கம்மா. வாய்ப்புக்கு நன்றியம்மா. இதற்கு எதிர்வாதமாக பொழுதுபோக்கு பாடல்களே அப்படின்ற தலைப்பில் உரையாட வருமாறு அழைக்கிறேன். அன்னை தமிழுக்கு என் முதல் வணக்கம். இந்த இணையத்தின் வாயிலாக நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த இலக்கிய வாத மேடை, இலக்கிய நீதிமன்றத்திற்கு வருகை தந்திருக்க அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் என் இனிய மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய வாதத்திற்குள்ளாக செல்கிறேன். இன்றைய வழக்கு விசாரிக்க வந்திருப்பது கவிஞர் கண்ணதாசனுடைய திரை இசையில் தத்துவமா அல்லது பொழுதுபோக்கா, எந்த சாராம்சம் அதிகமாக இருக்கிறது என்பது. இதுல நம்ம வந்து திரை இசை என்று கொடுத்து விட்டார்கள். அப்போ அந்த தலைப்புக்குள்ளதான் நம்ம வந்து பேசணும். திரை இசை அப்படின்னு சொல்லும்போது திரைப்படத்தில் வருவது திரை இசை, திரைப்படம் என்பதே பொழுதுபோக்கு தான். அப்புறம் அதுல என்ன தத்துவம்னு எனக்கு புரியல. திரை இசை அப்படின்னு சொல்லும்போது திரைப்படங்கள் பார்க்கும்போது ஒரு 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ அதுல வந்து இடையிடையே அந்த கதை கருவானது மனதை மிகவும் அழுத்துவதாக, ஒரு சோர்வு ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும்போது இடையிடையே தங்களை ஆசுவாசப்படுத்திக் கொள்ளவும், பொழுதுபோக்கிற்காக இடையில் அந்த கதையை அந்த ஏற்கனவே நடந்த அந்த காட்சிகளை கண்முன்னே கொண்டு வந்து அசை போடுவதற்காகவும், அடுத்து என்ன நிகழப் போகிறது என்பதை அந்த திரைப்படத்தை காண்பவர்கள் யோசிக்க வைக்கும்படியாகவும் இடையிடையே பாடல்கள் சேர்க்கப்படுகிறது. அதற்காக தான் இந்த திரை இசை என்பது. அங்க ஒரு பாடல் இசையோடு கூடிய ஒரு ராகத்தோடு பாடப்படுவதே அங்க வந்து ஒரு பொழுதுபோக்கிற்கு மட்டும்தான் அந்த திரை இசை பாடல். இதுல கண்ணதாசன் அவர்கள் தான் வாழ்க்கை அனுபவங்களை பாடலாக எழுதியிருக்கிறார். அது வந்து மறுக்க முடியாத உண்மை. அனுபவங்களை பாடலாக எழுதியது கண்ணதாசன் மட்டுமே. இப்போ எல்லாருமே பேசும்போது இந்த பாடலை வந்து சொன்னாங்க. என்னுடைய எதிர்க்கட்சியில இருக்கிறவங்க, யாரை நம்பி நான் பிறந்தேன் போங்கடா போங்க. இந்த பாடல் ரொம்ப அழகா பாடி காட்டினாங்க. எனக்கு அந்த அளவுக்கு குரல் வளம் கிடையாது, எதிர் தரப்பினர் பாடின அளவுக்கு. ஆனா அந்த பாடல் வந்து பாடல் கிடையாது, திரை இசை கிடையாது. அது என்ன அப்படின்னா அவருடைய வாழ்க்கை அனுபவம். இங்க வந்தவங்க எல்லாருமே அழகா அவருடைய பாடலெல்லாம் மனப்பாடம் பண்ணி அதெல்லாம் எழுதி வச்சோ நல்லா பாடுவதற்கு குரல் வளத்தோட வந்திருக்காங்க. ஆனா அவருடைய சுயசரிதத்தை யாருமே வாசிக்கலன்னு நான் நினைக்கிறேன். சுயசரிதத்தை நீங்க வாசிக்க தவறிட்டீங்க. என்னன்னா அவர் தன்னை ஒரு பாடலாசிரியராக, கவிஞராக, இலக்கியவாதியாக உருவாகும் முன்னே அவருக்கு வீட்டு வாடகை கூட கொடுக்க முடியாத ஒரு சூழல்ல அவர் வாழ்ந்து வந்தார். அப்படி இருக்கும்போது வீட்டுக்கு உரிமையாளர் இனி வாடகை கொடுத்தால்தான் இருக்க முடியும்னு சொல்லி அவருடைய பொருட்கள்லாம் எடுத்து வீதியில வீசி விட்டாராம்.
அந்த நேரத்துல அவருக்கு தோன்றின அந்த வரிகள் தான் அது. அது வந்து அந்த உரிமையாளரை எள்ளி நகையாடுவதற்காக, அவரை வெறுப்பேத்தணுன்றதுக்காக, "யாரை நம்பி நான் பிறந்தேன் போங்கடா போங்க" என்று அங்க எழுதினார். அவர் எழுதினதுல ஒண்ணு, அவரு அ அவரை வைத்து படம் இயற்றுபவர்கள், அந்த இயக்குனர்களுக்கு, தயாரிப்பாளர்களுக்கு பிடித்து போகவே, அதுக்கு மெட்டிசைத்து அத ஒரு பாடலா கொண்டு நிமிஷம்மா. வந்தாங்க. அது வந்து ஒரு மனுஷன் சோகத்துல இருக்கும்போதுதான் தத்துவத்தினுடைய தேவை அதிகமா இருக்கும். இல்லைங்களா? இல்ல, நீங்க அப்படி பார்க்குறீங்க. அப்படி கிடையாது. அது வந்து அந்த இடத்துல ஒரு பொழுதுபோக்கிற்காக அவர் எழுதினது எல்லாமே வரிகளாக்கப்பட்டது. பாடல் வரிகளா ஆக்கப்பட்டது. அவர் எழுதியது அத்தனையும் அவருடைய அனுபவங்கள் தான். மனிதர்கள பொழுதுபோக்கிற்காக மனிதர்கள அவர் எழுதினது இல்ல நான் பேசி முடிச்சிடுறேனே. பொழுதுபோக்குக்காக அவர் எழுதினது, அது வரிகளாக மாற்றப்பட்டது. அது மக்களை கவர்ந்தது. அவருடைய பெயர் உயர்த்தப்பட்டது. கண்ணதாசன் வெறும் பாடலாசிரியர் கிடையாது. அவர் வந்து சினிமா பாடல்கள் உட்கார்ந்து எழுதுவதற்கு அவர் யோசிச்சதே கிடையாது. தன்னுடைய அனுபவம் தான். ஏன்னா, ஒரு குறிப்பு நான் சொல்றேன். அவர் வந்து ஒரு இலக்கியவாதி. நீங்க பாடலாசிரியர் என்பதை விடவும், அவர் பல இலக்கியங்களை இயற்றியிருக்கிறார். அது வந்து உங்களுடைய பார்வைக்கு வந்துதா என்னன்றது தெரியல. ஆன்மீகம் பத்தியும், தத்துவம் பத்தியும் அவர் இலக்கியங்களாக எழுதி நூலாக வெளியிட்டார். அது மக்களிடையே ரொம்ப பிரபலம் ஆகல. அவர் இறந்த பிறகு தான் அவருடைய உயிரோடு இருக்கும்போது திரை இசைக்கு தான் அவர் எழுதினாருன்றது தான் வெளியே வந்தது. அவர் இறந்த பிறகு அவருடைய மறைவுக்கு பிறகுதான் ஒரு எழுத்தாளன் வந்து வெளியே வருகிறான். அவன் வந்து சமுதாயத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டப்படுகிறது. அப்படி அவர் எழுதினது அர்த்தமுள்ள இந்து மதம். அதை நீங்க ஒரு தத்துவம் நிறைந்த நூல் அப்படின்னு சொன்னா காவியம்னா அதை ஒத்துக்கலாம். அதே மாதிரி கண்ணன் அருள் பகவத்கீதை அப்படின்றது ஒரு நூல் இருக்கு. இயேசு காவியம் ஒரு நூல் இருக்கு. அடுத்தது வரலாற்று புதினங்கள் எழுதியிருக்கிறார். வரலாற்றை பதிவு செய்திருக்கிறார். சேரமான் காதலி, அதற்கு தான் அவருக்கு வந்து சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது. அந்த சாகித்ய அகாடமி விருது கிடைத்த பிறகு அவருக்கு வந்து அரசவை புலவர் என்ற ஒரு பதவி வந்து கொடுக்கப்பட்டது. அந்த அரசாங்கத்தால், தமிழக அரசாங்கத்தால். அப்போ அவர் ஒரு பாடல் எழுதினார். அந்த பாட்டுல நீங்க தத்துவம் இருக்குன்னு சொல்லிடுவீங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு. ஏன்னா அதுல தத்துவமே கிடையாது. அவருடைய வாழ்க்கையை தான் அவர் வந்து எழுதியிருக்காரு. என்னன்னா, ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு, ஒரு கோலமையில் என் துணை இருப்பு அப்படின்னு எழுதியிருப்பாரு. அது என்ன அர்த்தம்னா, கோ என்றால் அந்த பாடலை வந்து நீங்க அக்குவேர் ஆணிவேரா அழகா பிரிச்சு பார்த்தீங்கன்னா, அவருடைய வாழ்க்கை அனுபவத்தை தான் சொல்லியிருப்பாரு. தத்துவத்தை சொல்லல. அவருடைய வாழ்க்கை அனுபவத்தை அழகுபட, நயம்பட அவர் வந்து சொல்றாரு. அதுதான். ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு. கோ என்றால் அரசன். பை என்றால் அரசனுக்கு பக்கத்திலேயே உட்கார வச்சுக்கிட்டாராம் அரசவை கவிஞராக. அதுதான் கோப்பையிலே என் குடியிருப்பு, கோலமையில் என் துணை இருப்பு. இத வந்து தப்பா அர்த்தம் புரிஞ்சுப்பாங்க. அவருக்கு நிறைய பெண்களோட தொடர்பு இருந்தது. அதனால கோலமயில் என்று பெண்களை வர்ணிச்சார்ன்னு. அப்படி கிடையாது. கோலமயில் என்பது அந்த எழுத்தாணியை, அந்த மயில் தோகை வைத்து எழுதுவார்கள் இல்லையா? அப்போ அதை குறிக்கிறது தான் கோலமயில் என் துணை இருப்பு. இசை பாடலிலே என் உயிர் துடிப்பு. இசை பாடல் தான் சொல்லியிருக்காரே தவிர, தத்துவ பாடல்ல என் உயிர் துடிப்புன்னு அவர் சொல்லவே இல்ல. அடுத்தது, நான் காண்பதெல்லாம் அழகின் சிரிப்பு. அழகின் சிரிப்பு யாராவது வாசிச்சிருக்கீங்களா? அழகு பற்றியும், அழகின் சிரிப்பு பற்றியும் பாரதியாருடைய பாடல்கள் நிறைய அழகு பத்தி வந்திருக்கு. பாரதிதாசனுடைய ஒரு படைப்பு தான் நினைக்கிறேன். அழகின் சிரிப்பு. நான் காண்பதெல்லாம், அவர் பார்த்ததெல்லாம் தத்துவத்தின் அடிப்படையில பார்க்கல. எல்லாமே பொழுதுபோக்கு, மக்களை மகிழ்விப்பதற்காக எழுதினார். காவியத்தாயின் இளைய மகன். காவியத்தாய் அப்படின்னு ஒருத்தங்க கிடையாது. ஆனா தமிழ் மொழிய அவங்க அவ்வளவு அழகா உருவகம் செஞ்சிருக்காங்க. அந்த உருவகமே வந்து ஒரு இலக்கியத்துடைய, ஒரு பாடலுடைய அழகதான் குறிக்குதே தவிர அங்க தத்துவத்தை குறிக்கல. காதல் பெண்களின் பெருந்தலைவன் என்று சொல்கிறார். நேரம் முடிஞ்சிருச்சுன்னு ஒரு மெசேஜ் வருது. நான் 1, 2 மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். காவிய மானிட ஜாதியில் தனி மனிதன் நான் படைப்பதனால் என் பேர் இறைவன் அப்படின்னு அவருடைய வாழ்க்கை அனுபவத்தை அங்க நிறைய சொல்றாரு. அதே மாதிரி சில பாடல்கள் எல்லாம் சினிமால எந்த இடத்துல அவருடைய பாடல் வச்சிருக்காங்க அப்படின்னா, ஒரு கச்சேரியிலேயோ ஒரு மேடை பாடலாகவோ அவரே நடித்திருப்பார்.
அந்த பாடல்ல. ஏன்னா அவருடைய வாழ்க்கை தத்துவத்த சொல்ற மாரி இருக்கும். சூரியகாந்தின்ற படத்துல பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது. அது வந்து ஒரு கணவன் மனைவியாக்குரிய உறவு. அவருடைய திருமண வாழ்க்கையில அவருக்கு ஏற்பட்ட அந்த ஏமாற்றத்தை, "நீ வளர்ந்தனால நான் வந்து என்ன ஆயிட்டேன், நிலவு போல தேஞ்சேன்" அப்படின்னு சொல்லி அவருடைய வாழ்க்கை அனுபவத்த தான் சொல்லியிருப்பாரு. அப்புறம் வந்து இந்த முள்ளும் மலரும்னு ஒரு படம் இருக்கும். அதுல செந்தாளம் பூவில்னு ஒரு பாடல். அந்த பாடல மாரி இயற்கைய வர்ணிக்கிறது வேற யாருமே கிடையாது. அவ்வளவு அழகா சொல்லியிருப்பாங்க. "வளைந்து நெளிந்து போகும் பாதை மங்கை மோக கூந்தலோ" அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மலை அருவிய பத்தியும், அந்த இயற்கையை பற்றியும் கண்ணதாசனை போல பாடுனது யாருமே அப்படி கிடையாது. அந்த அளவுக்கு அழகா பாடல. அதே மாரி கண்ணதாசன் பாடல்கள் ரொம்ப புகழ்பெற்ற பாடல்கள், பரிச்சயம் பெற்ற பாடல்கள் எங்க திரை இசையில எந்த இடத்துல வச்சாங்க அப்படின்னா, ஒரு கிளப் டான்ஸ் எல்லா படங்கள்லயும் ஒரு ஆணும், பெண்ணும் சேர்ந்து ஒரு நடனம் ஆடுவது போல ஒரு பொழுதுபோக்கான அம்சங்கள்ல தான் நெறைய புகுத்தப்பட்டது. அதுதான் மக்களிடையே பேசும் பொருளாகவும் ஆச்சு. அதுக்கு ஒரு பாடல் நான் சொன்னேன்னா, "அன்று வந்தது இதே நிலா, இன்று வந்ததும் அதே நிலா, என்றும் உள்ளது ஒரே நிலா, இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா" அப்படின்ற அந்த பாடல். அந்த பாடல்ல அர்த்தமே இருக்காது. நீங்க வேணா அந்த வரிகள நீங்க எடுத்து பாருங்க. கூகுள் பண்ணி பாருங்க. "நாடுதோறும் வந்த நிலா" இதுல ஏதாவது தத்துவம் இருக்கா? "நாகரீகம் பார்த்த நிலா" நிலா வந்து தொல்தமிழர் காலத்துல இருந்து நாகரிகம் வர்றதுக்கு முன்னாடில இருந்து நிலா இருக்கு. ஆனா அது நாகரிகம் பார்த்தது அப்படின்னு அந்த நிலவ பத்தி தான் சொல்றாரு. பார்த்து பார்த்து சலித்த நிலாவாம். நிலவ யாராவது பார்த்து சலிக்குமா? ஆனா அவரு வந்து இப்படிதான் பொழுதுபோக்குக்காக எழுதின பாடல் தான் அது. பார்த்து பார்த்து சலித்த நிலா, பாதி தேய்ந்தது வெள்ளை நிலா. அந்த அமாவாசை நிலவ வந்து சொல்றாரு. அ இது வந்து ஒரு என்னுடைய தரப்பு வாதம். அடுத்தது இன்னொரு ஒரு பாடல். எது எதெல்லாம் ரொம்ப சிறந்ததோ அத வந்து தன்னுடைய காதலிக்கு பொருத்தி பார்க்கிறாரு. என்ன பாடுறாருன்னா, "காலங்களில் அவள் வசந்தம்." வசந்த காலம் தான் ரொம்ப வெயிலும் இருக்காது, மழையும் இருக்காது, குளிரும் இருக்காது. வசந்த காலம் நல்லா இருக்கும். கலைகள்ல அவர் வந்து ஓவியம். மாதத்துல மார்கழி, குளிர்ச்சி தரக்கூடியவள். இப்ப இதுலலாம் வந்து என்னன்னா, காதலிய வர்ணிச்சு பாடியிருப்பாரு. இந்த பாடல் போல இன்னைக்கு வரைக்கும் எந்த கவிஞர்களாலேயும் அ காதலியுடைய சிறப்ப சொல்ற அளவுக்கு அமையல. அதே மாரி பறவைகளில் மணிப்புறா. அப்பதான் நெறைய பேருக்கு தெரிஞ்சுதா மணிப்புறான்னா எதுக்கு மணிப்புறாவ சொல்றாரு அப்டின்ட்டு. அதே மாரி இன்னொரு ஒரு பாடலும் ஒரு கிளப் சாங் தான். அதுவும் வந்து ஒரு பொழுதுபோக்கு அம்சத்துக்காக வச்ச பாடல் தான். ஒரு நிமிஷம்மா. "பார்த்த ஞாபகம் இல்லையோ" அப்டின்ற அந்த ஒரு பாடல் இருக்கும். அதுக்கப்புறம் "அவள் ஒரு தொடர் கதையில" எத்தனையோ பாடல்கள் பத்தி பேசுவீங்க. ஆனா அதுல ஒரு பாடல், ஒரு திருமணத்துல மேடை கச்சேரியாக ஒரு பாடல் பாடப்படும். அதுல எல்லா விலங்குகளுடைய பெயர சொல்லி சிறுவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை தரும் விதமாக அந்த படத்துல காட்சி அமைப்பே அந்த மாரி இருக்கும். ஆ கமல்ஹாசன் வந்து அந்த பாடல பாடுற மாரி, "நான் ஒரு விகடகவி" அப்படின்னு சொல்லி, அதுல வந்து அந்த பாடல பாடும்போது நம்மளே அந்த காட்சிய வந்து மனதுல உருவகித்துக் கொள்ற அளவுக்கு, அது வந்து ஒரு பொழுதுபோக்கு அம்சம் தான். அந்த படம் பார்க்கும்போது அந்த ஒரு பாடல் வந்து ஒரு பிரேக். என்னன்னா, அந்த பாடல் ரொம்ப ஒரு படமே ஒரு இறுக்கமான படம். ஒரு சோகமான ஒரு படத்துல அந்த பாடல் கண்ணதாசனுடைய பாடல் வந்து அங்க கொஞ்சம் ஒரு மூச்சு விடுற மாரி ஒரு ரிலாக்ஸ் பண்றதுக்கான ஒரு பொழுதுபோக்கு அம்சமாக தான் அந்த பாடல் வந்து இயற்றப்பட்டிருக்கும். அந்த பாடல்ல அப்படியே அவரு வந்து அந்த கதைய வந்து சொல்லியிருப்பாரு. அடுத்தது இன்னொரு ஒரு பாட்டு நீங்க எடுக்கணும்னா, "வரவு எட்டனா செலவு பத்தனா" அப்படின்ற ஒரு பாடல். பாமா விஜயம்ன்றதுல. அதுலயும் ஒரு பொழுதுபோக்குக்காக அந்த பாடல் பார்க்கும்போது நம்ம சிரிக்காம இருக்கவே மாட்டோம். அதுல என்ன தத்துவம்னு தெரியல. நடைமுறை வாழ்க்கையில இருக்கிறது. உனக்கு ஆ 10 காசு வருமானம்னா, நான் 20 காசு செலவு பண்ணாத அப்படின்றதுக்கு தான் அந்த பாடல். அந்த ஒரு அவர் வாழ்க்கையில அவருக்கு வந்த வருமானத்த அவர் வந்து தன்னுடைய குடிக்காகவும், மற்ற போதைப் பொருளுக்காகவும் அவர் நெறைய பயன்படுத்தி, அவருக்கு அவரே எழுதிக்கிட்ட அந்த பாடல் தான் அவருடைய அனுபவத்த சொல்றது தான் அந்த பாடல். இது அப்புறம் அடுத்தது என்ன சொல்லணும்னா, அவருக்கு சமுதாயத்துல ஒரு அங்கீகாரம் கிடைச்சதே வேற வேற இலக்கியங்கள்ல தான் தவிர, தத்துவ பாடல்களுக்குன்னு அவருக்கு எந்த ஒரு தனி அங்கீகாரமும் கிடையாது. அவருடைய பாடல்கள் முடிச்சிடுறேன். மெசேஜ் போட்டுட்டே இருக்காங்க. முடிச்சிடுறேன். அடுத்தது என்னுடைய தரப்புல இருவர் வாதாட வருகிறார்கள். அவர்களை நான் அறிமுகப்படுத்திட்டு, அவர்களை சாட்சி கூண்டுக்கு கூப்பிட்டு நான் என்னுடைய வாதத்தை முடிக்கிறேன். முனைவர் கவிஞர் முனியாண்டி ஐயா அவர்கள் வருகிறார்கள். அடுத்ததாக அவரைத் தொடர்ந்து தமிழ்மிகு தேவராஜ் ஐயா அவர்கள் வருகிறார்கள். இவர்கள் இருவரும் என்னுடைய தரப்பு சாட்சியாக நான் இந்த நீதிமன்றத்திற்கு அழைப்பு விடுகிறேன். இந்த தலைப்புக்கு வந்து எனக்கு உண்மையிலேயே நேரம் போதல. இதுக்காகவே நான் ஒரு வழக்கு தொடக்கலாம்னு நெனைக்கிறேன். தொடுக்கணும். அந்த அளவுக்கு நெறைய பாடல்கள் இருக்கு. பேச விடாம நீங்க வந்து மெசேஜ் போட்டுக்கிட்டே இருக்காங்க. சரி அதனால நான் என்னுடைய கருத்தை முடித்துக் கொள்கிறேன்.
அனைவருக்கும் நன்றி, வணக்கம். மாண்புமிகு நீதிபதி அவர்களே, வணக்கம் சொல்லுங்க. அதாவது என் நண்பர் இப்ப சொன்னாரு தத்துவத்துல, அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, கண்ணதாசன் வந்து காதல் பாடல்களை எழுதினாரு, நான் மறுக்கல. ஆனாலும் அந்த காதல்ல வந்து தத்துவத்தை தான் வைத்தார். இதுதான் உண்மை. அம்மா இருங்க, ஒரு நீதிபதி அவங்க 2 பேரும் பேசல. அவங்க பேசிட்ட பிறகு பேசிக்கலாமா? அவங்க வாதிக்க பேச விடுங்க. ஒரு நிமிடம் அனைவரும் தெளிவாக கவனிக்கவும். ஒரு தரப்பு சாட்சிகள் முடிந்த பிறகுதான் குறுக்குவாதம் செய்ய வேண்டும். மஞ்சளாமா, அவர்கள் சாட்சிகளை கூறட்டும், அதுக்கப்புறம் நீங்க குறுக்குவாதம் செய்யலாம், இல்ல சாட்சிகளை வாதம் செய்யலாம். தற்பொழுது எதுவும் பேச வேண்டாம் அம்மா. இப்பொழுது இரண்டாம் தரப்பு சாட்சிகளை அழைக்கலாம். தொடங்க. முனியாண்டி ஐயா வந்துட்டீங்களா? ஐயா லைன்ல இருக்கீங்களா? முனியாண்டி அவருக்கு வாய்தா செல்லவில்லை என்று நினைக்கிறேன். இரண்டாவது சாட்சியை நீங்கள் அழைக்கலாம். தேவராஜ் ஐயா இருக்கீங்களா லைன்ல? எனக்கு பேர் எல்லாம் மாறி மாறி வரனால அவங்க வந்து உள்ள வந்துட்டாங்களான்றது எனக்கு சரியா தெரியல. இருக்காங்க. ஐயா பேசுங்க. சாட்சியை கரெக்டாக சரியாக கொண்டு வந்தால் ஏன் இவ்வளவு தாமதம் ஏற்படுகிறது? நாங்க லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வருவோம் மேம். இப்படி சொன்னாங்க எப்படி? ஐயா தேவராஜ் ஐயா. சரிங்க. அவையோருக்கு வணக்கம். கண்ணதாசன் ஐயா எழுதியது பொழுதுபோக்கு பாடல்கள் தான் என்று நான் சாட்சியாக வந்திருக்கேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா 1971ஆம் ஆண்டு பாத்தீங்கன்னா பட்டணமா பட்டிக்காரா அப்படிங்கிற படத்துல வந்து அடி என்னடி ராக்கம்மா அப்படிங்கிற பாட்டுல பாத்தீங்கன்னா அவங்களுடைய இரு காதலிகளை பத்தி ரொம்ப தெளிவா அவங்க எப்படி இருக்காங்க, அவங்களுக்குள்ள இருக்க சண்டை சச்சரவுகள் 2 பேரையும் எப்படி அவங்க கையாளுறாங்க அப்படிங்கறத பத்தி ரொம்ப அழகா பொழுதுபோக்கா எழுதியிருந்தாங்க. அந்த பொழுதுபோக்குல பாத்தீங்கன்னா குறிப்பா சொல்லணும்னா அதோட காட்சியும் சரி, அந்த பாடல் வரிகளும் சரி, காட்சிக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அதோட சிவாஜியோட ஐயாவோட நடிப்பாகட்டும் ரொம்ப தெளிவா இருக்கும். ரொம்ப யாருக்காக அந்த வரிகளை எழுதியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு பார்க்கும்போது புரியும். அது வரிகளை கேட்கும் போதும் ரொம்ப இனிமையா இருக்கும். அதுல அர்த்தம் அப்படிங்கிற பாக்குறத விட பொழுதுபோக்கா அந்த காதல்ல எப்படி நம்ம சொல்றாங்க அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா வந்து எழுதியிருப்பாரு. அதுல பாத்தீங்கன்னா அடி என்னடி ராக்கம்மா பல்லாக்கு இழிப்பு என் நெஞ்சி குழுங்குதடி அப்படிங்கிற வரியில அவருடைய காதலியோட நடை பல்லாக்கு அலைந்தாடுவது போல அந்த அவரோட நடைகளை வந்து அவர் ஊமையோட சொல்லியிருப்பாரு. சிறு கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க சிவ மச்சான இழுக்குதடி அப்படிங்கிற வரியில வந்து பாத்தீங்கன்னா அவர்களுடைய மூக்குத்தியில இருக்கக்கூடிய அந்த மாணிக்க சிவப்பு வந்து அவரை இழுக்குது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகாக எழுதியிருப்பாரு. 5-6 ரூபாய்க்கு மணிமாலை உன் கழுத்துக்கு பொருத்தமடி அப்படிங்கிற வரியில பாத்தீங்கன்னா ரொம்ப அவங்களோட கழுத்துக்கு அவர் வாங்கி கொடுத்த அந்த மணிமாலையை பத்தி அழகா சொல்லியிருப்பாரு. அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் அதை பார்த்து வந்து மீனாட்சி அம்மாலே வந்து பொறாமப்படுவாங்க, அதை பார்த்து வருத்தப்படுவாங்க, நமக்கு இந்த மாதிரி ஒரு மணிமாலை இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. அதே மாதிரி சின்னாலம்பட்டியிலே கண்டாங்கி எடுத்து என் கையால கட்டி விடவா அந்த வரியில பாத்தீங்கன்னா அந்த சின்னாலம்பட்டி கண்டாங்கி எடுத்து தன்னோட கையால கட்டி விடுறேன் அதை பார்த்து சொல்லும் போது என் அத்தை அவ பெத்த என் சொத்த அடி ஆக்கமா கொத்தோட முத்து தரவா அப்படிங்கிற மாதிரி அந்த முத்து நகையை வந்து அந்த மாதிரி பேசுவாரு. அந்த மாதிரி பற்பல பொழுதுபோக்கு பாடல்களை வந்து இங்க வந்து கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம முள்ளும் மலரும் படத்துல செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் அப்படிங்கிறதுல இயற்கையை வர்ணிச்சு அப்படி ஒரு பொழுதுபோக்கா வந்து நம்ம இயற்கை ரசிச்சுட்டு இருக்கும் போது எப்படி ஏதாவது ஒரு பாட்டு நினைவுக்கு வருதுன்னா இந்த பாட்டு ஒரு நினைவுக்கு வரும். அந்த மாதிரி வந்து எழுதியிருக்காரு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஐயா
அம்மா கேக்குதுங்களா? இப்பதான் கேக்குது. திரும்பவும் கேக்கல. அம்மா ஒரு நிமிடம். முனியாண்டி ஐயா வர்றாங்க. சரி. சாட்சிகளை தாமதமாக நிறுத்தியதால் 2ஆம் தரப்பிற்கு 500 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும். நிச்சயமாக. ஐயா இணைப்பு பிரச்சனையா இருக்கு ஐயா. ஐயா காரணத்தை சொல்லிட்டே இருக்கலாம். ஆனா பேச வரும்பொழுது நேரத்துக்கு வர வேண்டாமா? சின்ன பசங்க ஏறி கூண்டுல சாட்சி சொன்னா மாத்தி மாத்தி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி காரணத்தை தேடி கண்டுபிடிச்சு சொல்லிட்டு இருக்கீங்க. என்னோட சாட்சியை நான் சொல்ல வேணும். ஐயா பேசி முடிச்சிட்டீங்களா? இல்ல, இன்னும் பேசல. இன்னும் இருக்கு. முனியாண்டி ஐயா நீங்க பேசுங்க. உங்க தரப்பு சாட்சியத்தை கூறுங்க. நீங்க சாட்சி சொல்லதானே வந்திருக்கீங்க. அம்மா அவர் முனியாண்டி ஐயா வந்து விட்டார், அவரை அழைக்கவும். முனியாண்டி ஐயா, முனியாண்டி ஐயா. வந்துட்டேன். பேசுங்க. பேசவா? பேசுங்க. வாகை நீதிமன்றத்தின் பொறுப்பாளர் அவர்களுக்கும் மற்றும் காலத்தால் அழியாத பாடல்களை கொடுத்துவிட்டு போன கண்ணதாசன் அவர்களை நினைவு கூறும் விதத்தில் இப்படி ஒரு அருமையான ஒரு பட்டிமன்றம் என்று சொல்வதா வழக்காடு மன்றம் என்று சொல்வதா என்றே தெரியவில்லை. இருந்தாலும் வாதி பிரதி கருத்துக்களை வைத்து ஒரு அழகான கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். பொழுதுபோக்கு பாடல்கள் என்று சொல்கிறார்கள். கண்ணதாசன் பற்றி சொல்கின்ற போது கண்ணதாசன் பாடல்களில் 8 வகையான தலைப்புகளை அவர் சொல்லுவார். 8 வகையான தலைப்புகள் கொடுத்த பிறகுதானே அவர் பாடலை சொல்லுவார். நம்ம என்ன இருக்கிறோம், காதலை சொல்வோம், சோகத்தை சொல்லுவோம். முதலில் அவர் சொல்வது இறை உணர்வை சொல்லுவார், இலக்கிய தாக்கங்களை சொல்லுவார், காதலை சொல்லுவார், தாலாட்டை சொல்லுவார், நாட்டுப்பற்றை சொல்லுவார், சோகத்தை சொல்லுவார், மனிதநேயம் கலந்த தத்துவத்தை சொல்லுவார், அப்புறம் நகைச்சுவை. கண்ணதாசனுக்கு முன்னும் பின்னும் சாதனைகள் என்பது இல்லை. கண்ணதாசன் பாடல்கள் எளிமையான வரிகள், அதாவது இலக்கியங்களை எடுத்து கையாண்ட முறை என்பது கண்ணதாசனைக்கு கைதேர்ந்தவர் அவர். ஆமா, படிப்பு ஆரம்ப கல்வி என்பது அவருக்கு மிகவும் குறைவு. ஏட்டுக்கல்வியில் 8வது வகுப்பை கூட தாண்டாதவர். ஆனால் பாட்டுக்கல்வியில் வானை அளவு உயர்ந்து வரவர். அப்படி சொல்வார்கள். எந்த கலைக்கும் இல்லாத தனிச்சிறப்பு இசைக்கு உண்டு. அந்த இசையை வலிமைப்படுத்துவது, மெருகு சேர்ப்பது என்பது கவிஞர்களின் வரிகள் என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு பாடலை கண்ணதாசன் கொடுக்கிறது. பொழுதுபோக்குக்கு என்று சொல்கின்ற போது பொழுதுபோக்கு என்றெல்லாம் நாம் சொல்லிவிட முடியாது. என்று சொன்னால் இந்த கண்ணதாசன் பாடல்களை கேட்கின்ற போது மனதில் தோன்றுகின்ற துன்பவியல் சம்பவங்களையும் துயர சம்பவங்களையும் மறப்பதற்கு, அதாவது ஒரு இனிமையான பொழுதை உருவாக்கி கொள்வதற்கு, அவ்வளவுதான் என்று சொல்ல வேணும். ஏன்னா கண்ணதாசன் பாடல்களை பொழுதுபோக்கு என்பது சொல்லுகின்ற போது எனக்கு மனதுக்குள் ஒரு சிறிய நெருடல் இருந்தது. அதாவது இசை இல்லாது இயலும் இல்லை, நாடகம் இல்லை, மக்கள் வாழ்வோடு ஒன்றியது இசை. ஆகையால் கண்ணதாசனை பிரித்து விட்டு தமிழ் திரையுலகத்தை நாம் நினைத்து கூட பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு நிகழ்வுக்குத்தான் நம்ம இப்ப என்ன சொல்லியிருக்கிறார்கள். அதாவது கண்ணதாசனின் பாடல் பொழுதுபோக்கு என்பதற்கு 2 விஷயங்களை சொல்லலாம். கவிஞன் என்பவன் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லலாம். அதாவது கவிஞன் என்பவன் தன்னை மறப்பவன், உணர்வில் மிதப்பவன், உண்மையை மணப்பவன்,
அன்பை உடுப்பவன், அழகை புரிந்து கொண்டவன். ஒரு கவிஞனின் சொந்த வாழ்க்கை அனுபவம் கவிதையின் கருவாக அமையும், அதுவே பாடலின் உருவாக அமையும். இதுதான் வாழ்க்கை. நல்ல கவிஞன் நாட்டில் எப்போதோ ஒரு முறைதான் வளர்வார்கள். நமக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் அதுதான். இப்ப இளங்கோவடிகள், கம்பர், மகாகவி பாரதியார், பாவேந்தர், கண்ணதாசன் போன்றவர்கள் அத்திப்பூத்தார் போல். இன்னும் திரையுலகை பொறுத்த மட்டிலும் கண்ணதாசனின் சிம்மாசனம் காலியாகத்தான் இருக்கிறது. அதை யாரும் நிரப்ப வரவில்லை. அப்படிப்பட்ட கண்ணதாசன் நம்மளுக்கு பொழுதுபோக்குக்காக எதை சொல்லி இருக்கிறார் என்று சொல்கின்ற போது நான் அதிகமா தத்துவம் என்று சொன்னால் நிறைய சொல்லலாம். ஆனால் பொழுதுபோக்குக்கு என்று சொல்கின்ற போது சில பாடல்களை மட்டுமே நம்மால் சொல்ல முடியும். அதாவது என்ன என்று சொன்னால், நாம் இளவேநீர் கவிதைகளால், அதாவது அவராக சொல்வார் அவரு, இளவேநீர் கவிதைகளால் இதய சுகம் தந்த கவியரசு கண்ணதாசன். அவ்வளவுதான். ஒரு பாரதியார் கண்ணம்மாவை காதலியாக சொல்கின்ற போது, வண்டு வசைபாடும் மாங்குயில் வரமாக வண்டு குளிய சோலை எரிமலையாம் வண்டு வைக்க மின்னடமே வெள்ளி இறக்கும் முன்னவான் வளராத போது என்று ஒரு வார்த்தை வரும். இங்கே கண்ணதாசன் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், இப்படிப்பட்ட ஒரு பாரதியார் சொல்கின்ற போது இவருக்கு கிடைக்க வேண்டியவனுக்கும் இவர் என்ன நினைப்பார் என்று சொல்கின்ற போது ஒரு அருமையான கவிதை இருக்கும். அதாவது பார்க்க பார்க்க பழக பழக பாலும் புளிக்கும் என்று சொல்வார்கள். ஆனால் கண்ணதாசன் பாடல்கள்ல ஒரு விஷயம் என்ன சொன்னால், கேட்க கேட்க செவி இனிக்கும், மனம் குளிரும். இதுதான் ஒரு விஷயம். அமைதி பற்று பெற்றிருப்பது ஆற்றல் மற்றும் அன்று வாழ்க்கைக்கு போதாது. அது பொழுதுபோக்குக்காக கொண்டு வேண்டும். உடலில் உள்ள ஒரு மனித எண்ணங்கள் இருக்கு இல்லையா, அப்ப அழகாக சொல்லுவார். பொழுதுபோக்குக்காக கேட்கிறோமோ, இனிமைக்காக கேட்கின்ற போது நிறைய விஷயங்களை அழகாக சொல்லுகின்ற ஒரு கண்ணதாசன் அழகாக சொல்லுவார். எப்படி சொல்லுவார் என்றால், ஒரு விஷயங்களை நாம் எடுத்துக்கொள்கின்ற போது ஒரு ஒரு காதல் பாடல் என்று எடுத்துக்கொண்டாலே அவர் என்ன செய்வார் என்று சொன்னால், எங்கேயாவது ஒரு இலக்கியத்தையோ எங்கேயில ஒரு பக்தியையோ எடுத்துக்கொள்வார். பொழுதுபோக்கு பாடல்களில் கூட, காதல் பாடல்களில் கூட தன்னுடைய முத்திரையை பற்றி கண்ணதாசன் யாரும் மிக முடியாது. எடுத்துக்காட்டாக இதய கமலம் என்ற ஒரு திரைப்படம், மறைந்த நடிகர் ரவிச்சந்திரன், KR விஜயம்மா நடித்த ஒரு திரைப்படம் இருக்கும். அதுல உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல, உன்னை எண்ணாத நெஞ்சும் நெஞ்சல்ல, நீ சொல்லாத சொல்லும் சொல்லல்ல, நீ இல்லாத நானும் நான் அல்ல என்ற ஒரு வரிகள் வரும். அதில் கடைசி பல்லவியில நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வரி வரும், ஒரு தெய்வம் இல்லாமல் கோவில் இல்லை, ஒரு கோவில் இல்லாமல் தெய்வம் இல்லை, நீ எந்தன் கோவில் நான் அங்கு தெய்வம். எவ்வளவு பெரிய வரி பாருங்க உங்களுக்கு. ஒரு யதார்த்தமான ஒரு விஷயம். ஒரு கோவில், ஒரு தெய்வம் இருந்தா தான் அந்த கோயில் உண்டு, ஒரு கோவில் இருந்தா அங்க ஒரு தெய்வம் உண்டு. இது இயற்கையை மீறாத ஒரு பக்தி நெறிமுறைப்படி அமைந்த ஒரு பக்தி சுழற்றது. ஆனா அதுல கொண்டு போய் எப்படி அன்பை இணைக்கிறாரு பாருங்க. இது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. இது ஒரு பொழுதுபோக்கு. நம்ம இந்த பாடலை கடைசியில கேட்கணும். அதை விட இன்னொரு விஷயம் என்னன்னா, நிறைய திரைப்பட பாடங்கள் பொழுதுபோக்குக்காக இப்பொழுது வருகிறது. என்ன எழுதுகிறார்கள் என்றே தெரியும். எழுதியவருக்கே என்னவென்று புரியவில்லை, கேட்பவர்களுக்கு என்னவென்று புரியவில்லை. ஆனால் அன்னைக்கு அவர் என்ன சொல்வார் அப்படின்னு சொன்னா, இதே பாடல்ல சொல்வாங்க, தாய் அன்பு பாத்தீங்களா, தாய் அன்பை எப்படி சொல்றாரு பாருங்க. ஒரு வரி அழகாக இதே பாடலில் நான் ஒரு பாடலை மட்டுமே இன்று எடுத்துக்கொள்கிறேன். என்ன சொல்றேன்னா, என் மேனியில் உன்னை பிள்ளையை போல நான் வாரி அணைப்பேன் ஆசையினாலே. ஒரு கன்றை பசு பார்த்த உடனே எப்படி அப்படியே துடிக்கும் பாசத்தால. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று சொன்னார் வள்ளலார். அதுபோல தாய் அன்பு, தாய் அன்பு. இப்ப வைரமுத்து கீதாஞ்சலிங்கிற திரைப்படத்துல ஒரு வரி எழுதுவாரு, காயங்கள் எல்லாம் காயங்கள் அல்ல, காமங்கள் ஒன்றே என் காதல் அல்ல, கண்டேனே உன்னை தாயாக அப்படின்னு சொல்லி ஒரு வரி வரும். காமங்கள் ஒன்றே என் காதல் அல்ல, கண்டேனே உன்னை தாயாகன்னு எழுதுவாரு. அதைத்தான் கண்ணதாசன் என்ன, என் மேனியில் உன்னை பிள்ளையை போல வாரி அணைப்பேன் ஆசையினாலே. ஒரு தாய் தன் மகனை பார்த்தவுடன் எவ்வளவு ஆசையாக அணைப்பு. இதெல்லாம் நீங்க எல்லாம் இந்த காலத்துல இப்படி எழுதவே முடியாது. அதுதான் அதை பொழுதுபோக்குன்னு சொல்லவா, மனதில் உள்ள துன்பங்களை பழுது நீக்குவ பாடல்கள். அவர் பொழுதுபோக்கான பாடல்கள் அல்ல, பழுது நீக்குகின்ற பாடல்கள். அதைத்தான் இவ்வளவு அழகா சொல்லியிருக்கான் பாருங்க. இதைத்தான் நான் சொல்றேன். அதான் கவிஞன் கண்ணதாசன் என்பது பொழுதுபோக்குக்காக சொன்ன விஷயங்களை விட இந்த சமுதாயத்தை பழுது நீக்குவதற்காக அவர் சொன்ன விஷயம். அதை
ஒரு குழந்தையை பார்த்தோம்னா என்ன நினைப்போம்னா பால் மனம் மாறாத குழந்தை அப்படின்னு சொல்லுவோம். பால் மனம் மாறாத குழந்தை அப்படின்னு சொல்லுவோம். பனித்துளி போல் ஒரு குணம்னு சொல்லுவோம். என்ன கண் போல் நம்ம நம்ம கண்ணை போல் அன்னை வளர்ப்பா. இதைதான் பாவம். அதைதான் என்ன செஞ்சுருவாரு, ஒரு பாடல்ல வருவாரு. பால் போல் சிரிப்பதில் பிள்ளை, அவள் பனி போல் அணைப்பதில் கண்ணி, கண் போல் வளர்ப்பதில் அன்னை, அவள் கவிஞன் ஆக்கினாள் என்னை. எவ்வளவு அழகான ஒரு விஷயம் பாருங்க. ஒரு கவிஞன் பெண்ணை பார்த்த உடனே அவன் பாடுகின்ற இந்த ஒரு 4 வரியில வந்து பாருங்க, ஒரு குழந்தை வருகிறாள், ஒரு கண்ணி வருகிறாள், ஒரு அன்னை வருகிறாள், இவர்களெல்லாம் சேர்ந்து என்னை உருவாக்குகிறார்கள் கவிஞன் என்று சொல்வது. இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பாடல்களை வந்து வேற யாருமே தர முடியாது. ஒருவரால் தான் தர முடியும். ஆகையால் என்னுடைய வாதம் என்பது வந்து கவிஞர் கண்ணதாசன் என்பவர் பொழுதுபோக்கு பாடல்களிலிருந்து அழகாக சொல்லுவார்கள். அப்ப வந்து என்ன வேணும் அப்படின்னு சொன்னா நம்பிக்கையை வந்து சொல்கின்ற போது ஒரு வரி வரும். தீபம் எரிகின்றது, ஜோதி தெரிகின்றது, காலம் மலர்கின்றது, கனவு பலிக்கின்றது. எவ்வளவு அழகான ஒரு விஷயம் பாருங்க. இதெல்லாம் வந்து தீபம் எரிகின்றது, ஜோதி தெரிகின்றது, காலம் மலர்கின்றது, கனவு பலிக்கின்றது, எண்ணத்தில் என்னென்ன தோற்றம், என் நெஞ்சத்தில் நீ தந்த மாற்றம். இது வந்து உரிமை குரல் படத்துல வந்து கண்ணதாசன் அவர்கள் எழுதிய ஒரு அற்புதமான பாடல். நீங்க நல்லா பார்க்கணும். அதாவது ஒன்றை தொற்று ஒன்றை தொடர்ச்சியாக எழுதுவது. தீபம் எரிகின்றது, ஜோதி தெரிகின்றது. அதுல ஒரு நம்பிக்கையை விதைக்கிறது. இந்த பாடல் வந்து என்ன காலம் மலர்கின்றது, கனவு பலிக்கின்றது. நம்ம காலம் மலர்கின்ற போது கனவு பலித்துவிடும். அந்த பொழுதுபோக்கு பாடல்கள் என்று சொல்வதை விட அழகான ஒரு விஷயமா இருக்கும். அதே மாதிரி நிச்சயதாம்பலத்துல ஒரு வரி சொல்லுவாரு, முதுமையாக இருந்தாலும் இன்னைக்கு வந்து முதியோர் இல்லங்கள்ல நீங்க போய் பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா முதியவர்கள் எண்ணிக்கை அதிகமா இருக்கும். பையங்க பூரா வெளிநாட்டுல இருப்போம். முதியோர்கள் வந்து முதியோர் இல்லங்கள்ல இருப்பாங்க. அப்ப முதுமையில் வறுமை, முதுமையில் தனிமை என்பது மிகவும் கொடுமை. அப்ப இதெல்லாம் கிடையாது, முதுமை தாண்டினாலும் என்னோட அன்பு நிலைக்கும் சொல்லி நிச்சயதாம்பலத்துல வந்து ஒரு பாடல் உண்டு. பாவாடை தாமணியில் பார்த்த உருவமா, பூவாடை வீசி வர பூத்த வருவமா, பாலாடை போன்ற முகம் மாறியதேனோ பனி போல நானமதை. ஒரு பல்லவியில அவர் கண்ணதாசன் சொல்ல, எங்கேயும் காலமெல்லாம் சென்று விட்டாலும் ஓர் இரவினிலே முதுமையை நான் அடைந்து விட்டாலும், மங்கை உனை தொட்டதும் நான் மறைந்து விட்டாலும், நான் மறுபடியும் பிறந்து வந்து மாலை சூடுவேன் என்று சொல்வாரு. ஆக முதுமையடைந்து நான் மறைந்து விட்டாலும் என்னுடைய அன்பு மாறாது என்று சொல்ல. ஆக அன்பு என்ற அந்த 3 எழுத்து வந்து இளமை முதல் முதுமை வரை, முதுமை தாண்டிய பின்பும் நம்மோடு இருக்குங்கிற ஒரு பண்பாடு. அன்பு என்பது இந்த கேள்விக்குறியாக இருக்கிறது. அந்த அன்பு இல்லாத பட்சத்தில் இந்த அன்பு எப்ப இருக்கணும்? ஆசை 60 நாள், மோகம் 30 நாள்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அதெல்லாம் கிடையாது. இளமை தொடங்கி முதுமை வரை, முதுமை தண்டு முடங்கி முதுமை என்னை முடக்கி போட்டாலும் அந்த அன்பு இருக்குங்கிறத சொல்வாரு. இது பொழுதுபோக்கு. ஐயா வணக்கம் ஐயா. ஐயா குறுக்கிடுக்கு மன்னிக்கவும் ஐயா, நேரம் கடந்து செல்கின்றது ஐயா. ஒரு விரைவில் முடிக்குமாறு தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறேன். என்பது பாடல்களில் சிறந்த பாடல்களை கண்ணதாசன் கொடுத்தார் என்பதை வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அடுத்த பிரதிவாதி பொழுதுபோக்கு பாடல்கள்ல இருந்து அவங்க பேசல இல்ல, இன்னும் அந்த சாட்சியத்தை அழைக்கலாம். அனைவரும் பேசிட்டு தேவராஜ் ஐயா இருக்கீங்களா? இல்ல, அவருக்கு முன்னாடி நடுவுல குறுக்க வந்ததுனாலதான் அவங்கள நிப்பாட்டிட்டு இவங்கள பேச வச்சாங்க. அவங்க முடிச்சுட்டாங்களா? அப்படி ஐயா தேவராஜ் ஐயா பேசுனீங்களா? அவர் பாதியில ஸ்டார்ட் பண்ணும்போதுதான் அவர் வந்து ஐயா வந்திருக்காரு, முனியாண்டி ஐயா அவங்க தத்துவ பாடல்கள் பேசுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்லங்க என்னோட சாட்சி. சாட்சி தேவராஜ் ஐயா, உங்களுடைய சாட்சியம் முடிஞ்சிச்சா? முடிஞ்சிச்சு. மிகு நீதிபதி அவர்களே, கண்ணதாசன் காதல் எழுதினாலும் சோகம் எழுதினாலும் அதனுடைய அடிநாதமாக இருந்தது தத்துவம் மட்டுமே. எனவே எதிர்த்தரப்பின் வாதங்களை தள்ளுபடி செய்து கண்ணதாசன் திரையுலகிற்கு தந்தது
தத்துவ பாடல்களே என்று தீர்ப்பு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அம்மா நாங்க பேசலாமா? நீங்க ஒரு மணித்துறைகள்ல பேசுங்கம்மா. ஓகே. இல்ல இந்த மறுத்து கூறலாமா? பொழுதுபோக்குன்னு அவங்க பேசுனத மறுத்து கூறலாமா? சாட்சியங்கள். ஏன்னா நான் அதுல ஒரு அவசியமாக சொல்ல வேண்டியது இருக்கு. சொல்லுங்க. ஓகே. இப்ப இந்த ஒரு பாடல் சொன்னது நிலவுங்கிறது அன்று வந்ததும் அதே நிலா, இன்று வந்ததும் அதே நிலாங்கிற அந்த பாடல்ல வந்து தத்துவம் இல்ல அப்படின்னு சொல்லி முதல்ல வந்து ஐயா பேசும் போதே தத்துவ பாடல் அத முதல்ல இந்த நான் நீதிபதியின் முன்னாடி வந்து குறிப்புக்கு கொண்டுட்டு வரேன். தத்துவ பாடல்ல நான் நிறைய சொல்லுவேன். பொழுதுபோக்கு பாடல்ல கம்மியா இருக்குன்னதுலயே அவங்களுடைய அந்த தரப்பு அவங்களே எதிர் தரப்பே இதை ஒத்துக்கிட்டாங்கிறத உங்கள் முன் நான் சமர்ப்பிக்கிறேன் நீதிபதி அவர்களே. முதல் பாயிண்ட். அதுக்கு அடுத்து கண்ணதாசன் பாடல்ல வந்து அன்று வந்ததும் இதே நிலா சச்சச்சா, இன்று வந்ததும் அதே நிலா சச்சச்சா. கேட்பதற்கு வந்து இனிமையாக சச்சச்சா சச்சச்சான்னு தான் இருக்கும். ஆனா அவர் சொல்ற தத்துவத்தை பாருங்க. அன்னைக்கு இதே நிலா தாங்க வந்துச்சு, இன்னைக்கு அதே நிலா தான் வருது. உலகம் மாறவில்லை, மனிதன் மாறுகிறான், உலகம் மாறவில்லை. தத்துவம் இருக்குங்களா? நிலா அன்றும் இருந்துச்சு, அன்று போலவே இன்றும் இருக்கிறது. ஆனால் மனிதன் வயது, மனநிலை, உறவுகள், சூழ்நிலைகள் எல்லாம் மாறி போயிடுது. அதே மாதிரி இயற்கை நிலையானதுங்கிற தத்துவத்தை, மனித வாழ்க்கை வந்து நிலையற்றதுங்கிற தத்துவத்தை அழகா சொல்லியிருக்கிறாரு. இது ஒரு பாயிண்ட். காலம் ஓடுகிறது. அன்று பார்த்த நிலவும் இன்று பார்க்கும் நிலாவும் ஒன்றுதான். ஆனா அந்த இரண்டு நாட்களுக்கு இடையில் பல ஆண்டுகள் கடந்து இருக்கலாம் இல்லையா? இந்த அன்று வந்த நிலாக்கும் இன்று வந்த நிலாக்கும் காலம் மாறுது, வாழ்க்கை நகருது, நினைவுகள் மட்டும் நிலைத்திருக்கிறது என்ற அந்த கால தத்துவத்தை எடுத்து சொல்லியிருக்கிறாரு கண்ணதாசன். அதே மாதிரி மனித வாழ்க்கையோட நிலையாமைய, நிலா இன்னும் வானத்துல இருக்கு, ஆனால் அன்று நம்முடன் இருந்த சிலர் இன்று இல்லாமல் போயிருக்கலாம் இல்லைங்களா? அதுதானே உண்மை. அப்ப நிலையானது இயற்கை, நிலையற்றது மனித வாழ்க்கை என்ற உண்மையை உணர்த்தும் தத்துவம் மாண்புமிகு நீதிபதி அவர்களே. அன்று வந்ததும் இதே நிலா, இன்று வந்ததும் அதே நிலா தான். இதுல எந்தவித மாற்றமும் இல்லை. ஆனா இதுல உள்ள தத்துவங்கள் எவ்வளவு ஆழமானது பாருங்க. அதே மாதிரி இன்னொரு பாடல் சொன்னாங்க. இருங்க ஒரு நிமிஷம். அதை வெற்றுங்க. பொழுதுபோக்கு. உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல, அதுல வெளிப்படையான பொருள். காதலை பார்க்காத கண்கள் கண்ணல்ல, அவள் இல்லாத வாழ்க்கை வந்து வாழ்க்கை அல்ல என்று காதல் கூறுறான் அந்த பாட்டுல. இதுல உள்ள தத்துவ பார்வை பார்த்தா இது காதலை தாண்டி இலக்கு, உண்மை, இறைநிலை, ஞானம் எல்லாத்துக்கும் பொருந்தும் இல்லைங்களா? அதே மாதிரி வந்து இதுல வந்து திருமூலரை இதுல வந்து ஒப்பிட்டு சொல்றேன். முகத்தில் கண் கொண்டு பார்க்கின்ற மூடர்கள் அகத்தில் கண் கொண்டு பார்ப்பதே ஆனந்தம் என்ற கருத்துடன் இதனை ஒப்பிட்டு சொல்றேன் நடுவர் அவர்களே. ஒரு மனிதன் வந்து அறியாமையால வாழ்ந்தா கூட, அறியாமையாக இருந்தா கூட அவங்க கண்கள் எல்லாம் திறக்கும் கண்ணதாசனுடைய பாடல்களுக்கு இந்த திருமூலர் பாடலையும் ஒப்பிட்டு சொல்லி இந்த உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல, உன்னை எண்ணாத நெஞ்சும் நெஞ்சல்ல, நீ சொல்லாத சொல்லும் சொல்லல்ல, நீ இல்லாமல் நானும் நானல்ல, நீ இல்லாமல் நானும் நானல்ல. இதுல எத்தனை வார்த்தைகள் மேலோட்டமாக பார்த்தால் ஆழம் புரியாது. அதன் உள்ளே ஊடுருவி பாருங்கள், அவர் சொன்ன தத்துவங்களும் உண்மைகளும் அதுல புரியும். அது மாதிரி ஐயா சொன்னாங்க, தீபம் எரிகிறது, ஜோதி தெரிகிறது என்று. இதுல வந்து தத்துவ பார்வைன்னு பார்த்தோம்னாக்கா இந்திய ஆன்மீக மரபுல வந்து தீபம் அப்படிங்கிறதுக்கு நம்மளுடைய உயிரை சொல்லலாம். உடல் ஜோதி, ஆன்மா, அறிவு, ஞானம். தீபம் எரிந்தால்தான் ஒளி தெரியும். அதே போல மனிதன் வாழ்ந்தால்தான் ஞானம் வெளிப்படும் என்ற ஆழ்ந்த கருத்து இருக்கிறது நடுவர் அவர்களே. இருளை அகற்றுவது ஒளி, அறியாமையை அகற்றுவது ஞானம் என்ற வேதாந்த கருத்தும் இதில் அடங்கி இருக்கிறது நடுவர் அவர்களே. திருவருட்பால வள்ளல் அடிக்கடி
அருட்பெருஞ்சோதி என ஒளியை இறைநிலையாக பார்க்கிறாரு. தீபம் எரிகின்றது, ஜோதி தெரிகின்ற வரியில காதல் வரியை தாண்டி அதுல ஞானமும் தத்துவம் நிறைந்திருக்கிறது. வாய்ப்புக்கு நன்றி எழுத்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி நீதிபதி அவர்களே, வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, நன்றி நன்றி. கண்ணதாசன் கண்ணதாசன் பாடல்கள் மற்ற எல்லோரை விட உயர்ந்து நிற்கிறார். ஏன்னா தான் வாழாத தத்துவத்தை மற்றவர்களுக்கு சொன்ன போலி ஞானி அல்ல. அவங்க தான் வாழ்க்கையில பட்டு கெட்டு நொந்து உணர்ந்த உண்மைகளைத்தான் பாட்டா எழுதியிருக்காரு. அதனாலதான் அவர் நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை அப்படின்னு சொல்றாரு. அவரால நெஞ்ச நிமிர்த்திக்கிட்டு பாட முடிஞ்சது. நெருப்புல வந்த தங்கம் தான் சுத்தமான நகையாக மாறும். அது போல நம்மளுடைய வாழ்க்கையின் கசப்பெல்லாம் அனுபவித்து கண்ணதாசனுடைய பேனாவில இருந்து வந்ததால் தான் அந்த தத்துவ பாடல்கள் இன்றும் மக்களின் இதயத்துல எப்போது நிலை நிடிச்சிட்டு இருக்கு. சரிங்கம்மா. இரு தரப்பு வாதங்களை முன்வைத்து என்னுடைய தீர்ப்பை வழங்க முன்வருகிறேன். கண்ணதாசனினுடைய ஒவ்வொரு பாடல்களுக்கும் உள்ளே சென்று பார்த்தால் ஒன்றுக்கு மேல் பல பொருட்களை பொதிந்து பாடல்கள் ஒவ்வொன்றும் கற்பனை சுரங்கங்களாக, தமிழ் கருவூலங்களாக, கவிதை கதம்ப மாலைகளாக இருப்பத நாம தெரிஞ்சுக்கலாம். அப்படி இருக்கின்ற கவிஞர் தான் நம்ம சங்க தமிழ் பாணியில புலமை பொங்க மெத்த படித்தவர்களுக்கு பொருள் விளங்குகின்ற உயர் நடையிலையும் கவிதை எழுதியிருக்காரு. சாதாரண பாமர மக்களும் எளிதில் பொருள் புரிந்து கொள்ளும்படியான வகையிலும் பாடல்கள் எழுதியிருக்காரு. அவருடைய பாடல்கள்ல கருத்துக்கள் பாத்தீங்கன்னா எப்படி விழும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அகமும் முகமும் மகிழ நெகிழ சிறந்த மலர்களின் வாசம் தொடர்ந்து உள்ளத்தையும் உடலையும் மனம் கமிழ வைப்பது போல காலத்தை வென்று நிற்கும் அவருடைய பாடல்கள். அவருடைய பாடல்களை ஆராய்ந்து பார்த்தா எத்தனை வகைகள் உண்டோ அத்தனை வகை கவிதைகளிலும் அசாத்திய புலமையோடு கவிதைகளை எழுத வல்லவர் நம்மளுடைய கவியரசர் கண்ணதாசன் அவர்கள். கண்ணதாசன் அவர்களுக்கு ஒரு நொடியில நூற்றுக்கணக்கான பல்லவிகளை சொல்லி உங்களுக்கு எது வேணுமோ, தத்துவம் வேணுமா தத்துவம் எடுத்துக்கோங்க, காதல் வேணுமா காதல் எடுத்துக்கோங்க, ஏக்கம் வேணுமா ஏக்கம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்க எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு அசத்தலான படைப்புகளை தருகின்ற ஒரு அசாத்தியமான திறமசாலி அவரு. அது மட்டும் இல்லாம அவருடைய காலகட்டத்துல படப்பாடல் பதிவு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல மிகவும் கடினம். ஒரே ஒரு பாட்டை வச்சு நிறைய இடங்கள்ல சேர்த்துக்குவாங்க. சில இடங்கள்ல மெட்டு அமைச்சிட்டுதான் பாடல் எல்லாம் இப்பெல்லாம் எழுதுறாங்க அந்த காலகட்டத்துல எல்லாம். ஆனா இவரெல்லாம் பாடல் எழுதிட்டுதான் என்ன பண்ணுவாங்க, மெட்டே அமைப்பார்கள். அந்த அளவுக்கு மிகப்பெரிய திறமைசாலி அவர். அவருடைய பன்முக பரிமாணங்களுக்கு உதாரணமாக திகழ்வது அந்த தத்துவம் நிறைந்த பாடல்கள். இவர் உருவாக்கிய இலக்கியங்களை தேடி நாம எங்கேயுமே போவேனா, பொழுதுபோக்குக்கு என்று கருதப்படுகின்ற திரைப்பட பாடல்களிலே மிக அருமையான நயங்களை அவர் பாடல்ல புகுத்தி இருக்காரு. அது எப்படி அப்படின்னு சொன்னீங்கன்னா, வாழைப்பழத்துல வைத்த மருந்து போல அவருடைய பாடல்கள் அமைந்திருக்கும். அது மட்டும் இல்ல, ஆன்மீக தத்துவங்கள் இருக்கும். குடும்ப உறவுகளால் ஏற்படுகின்ற ஏமாற்றம், பஞ்சம், வருத்தம், வேதனை சொல்லுகின்ற தத்துவ பாடல்கள் இருக்கு. அதே சமயத்துல பொழுதுபோக்கு அம்சமா இருக்கக்கூடிய காதலினுடைய பிரிவை, தோல்வியினுடைய வலியை விவரிக்கும் பாடல்களும் இருக்கு. காதல்ல தத்துவமும் இருக்கு, பொழுதுபோக்கு பாடல்களும் நிறைந்ததாக கண்ணதாசனுடைய பாடல் வரிகள் இருக்கு. இதுல சில பாடல்கள்ல மட்டுமே நான் அந்த அவர் தத்துவ பண்ணதுல சொல்றேன். கீதையில கண்ணன் உரைத்தத பாமர மக்களும் எளிதில புரிந்து கொள்ளுகின்ற வகையில கர்ணன் திரைப்படத்துல அவர் பாடின அந்த பாட்டு, உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பது வல்லவன் வகுத்ததடா அப்படின்னு சொல்லப்படுகின்ற அந்த பாட்டு. கண்ணன் எப்படி பாரதிக்கு கண்ணம்மா ரொம்ப செல்லமோ அதே மாதிரிதான் கண்ணதாசன் அவர்களுக்கும் கண்ணன்னா அப்படி ஒரு விருப்பம். அவருடைய பாடல்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய பாடல்கள்ல கண்ணனை பத்தி அவரு நிறைய எழுதியிருப்பாரு. கண்ணன் வந்தான் எங்கள் கண்ணன் தான் அப்படின்னு சொல்லி அவருடைய அந்த பாடல்ல இருக்கும்.
கண்ணா கருமை நிற கண்ணா உன்னை காணாத உயிர் இல்லையே அப்படின்னு அவர் பாடியிருப்பாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா, கண்ணன் வந்தான் அங்கே கண்ணன் வந்தான் ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் அப்படின்னு அவரு கவலைகளை எல்லாம் உன்னிடத்திலே தந்தேன் கண்ணா, கருணையே அருள் செய்ய வருவாய் கண்ணா அப்படின்னு அற்புதமான வரிகள் எல்லாம் அவர் எப்பொழுது எல்லாம் மக்களுக்கு அறிவுரை சொல்லணும்னு நினைக்கிறாரோ அப்பெல்லாம் அவர்கிட்ட அவருடைய வாழ்க்கையிலும் நிறைந்திருக்கக்கூடிய சோகங்களை எல்லாம் இந்த மாதிரி தத்துவத்தின் வாயிலாக அவருடைய பாடல்கள்லாம் அமைந்திருக்கிறது ரொம்ப சிறப்பு. அது மட்டும் இல்லாம குடும்ப உறவுகளால உண்டாகக்கூடிய வலியை எல்லாம் அந்த காலத்திலேயே எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி, வளர்த்த கடா முட்டை வந்தா அவசரமான உலகத்திலே, இது எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு பாடல். பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா, யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே அப்படின்னு தத்துவ மழையெல்லாம் பொழிந்திருக்கிறாரு. அப்படி இருக்கிற அவரு காதல் பாடல்கள்ல பாடுவதில் கண்ணதாசனை அடிச்சுக்க முடியாது. அப்படி ஒரு மிகப்பெரிய திறமசாலி அவரு. அது மட்டும் இல்லாம காதல் பாடல்களை அடையாளப்படுத்தியதே யாரு அப்படின்னு கேட்டா கவியரசு கண்ணதாசன் அவர்கள் தான். இப்ப தலைப்பை வச்சு பார்த்தா நீங்க தத்துவ பாடல்கள் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா திரைத்துறையை சார்ந்ததே தத்துவ பாடல்களை வெளியிடுவதற்காக இல்ல, அங்க பொழுதுபோக்கு அம்சமாக மக்களினுடைய மனதை கவர்வதற்காக அந்த பொழுதுபோக்கு பாடல்கள் தான் மிக முக்கியமாக அமைந்திருந்தது. அந்த பொழுதுபோக்கு பாடல்களுக்காக தான் மக்கள் கூட்டம் கூட்டமாக அங்கே திரைத்துறைக்கு சென்றிருக்கிறார்கள் திரைப்படம் பார்ப்பதற்காக. இப்படி வாழ்வில் இருக்கக்கூடிய நிலையாமையும் ஆழ்ந்த அர்த்தம் கொண்ட வரிகளை எல்லாம் பாடியிருப்பவர் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் தான். தத்துவ பாடல்களிலே மனிதன் நினைப்பது உண்டு வாழ்வு நிலைக்கும் என்று, நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை. அப்புறம் மிக முக்கியமான செய்தி, அந்த மயக்கமா கலக்கமா அப்படின்ற வரிகளை கேட்டுதான் கவிஞர் வாலி அவர்கள் ஊருக்கு திரும்பி போக வேண்டியதா இருந்தா அந்த பாடலை கேட்டு திரைத்துறையில் தன்னால் சாதிக்க முடியும் அப்படின்ற விஷயத்தையும் கண்ணதாசன் பாடல்கள் மூலமாக தான் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த மாதிரி கணக்கில்லாத முத்துக்கள், மாணிக்கங்கள், மணிகள், வைரங்கள், பவழங்கள், மரகதங்கள் அப்படின்னு கவிஞர் படைத்த கவிதைகள்ல நிறைய பாடல்கள் கொட்டி கிடக்கின்றன. இறுதியாக நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை அப்படின்னு அவரே பாடியிருக்காரு. கண்ணதாசன் பாடிய திரைப்பட கடைசியாக வந்த தாலாட்டு பாடல் கண்ணே கலைமானே அப்படின்ற அந்த திரைப்பட பாடல். இப்படி எல்லாம் இருந்தால் கூட திரைத்துறையை சார்ந்தவர்களுக்கு, திரைப்பட பாடல்களுக்கு, மற்ற கவிஞர்களுக்கு எல்லாம் கவியரசரை காதல் பாடல் பொழுதுபோக்குவதற்கு ஏற்றக்கூடிய பாடல்களை அவர் நிறைய பாடல்கள் ஏற்றிருக்கிறாரு. அதுல பாத்தீங்கன்னா, காலங்களில் அவள் வசந்தம் எப்பொழுதுமே இப்பொழுதும் மக்கள் மனதில் ஓடிக்கொண்டிருக்கின்ற ஒரு காதல் பாடல்னு அந்த பாட்டு தான். காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, நான் நீ பேச வேண்டும் அப்படின்னு தலைவன் தலைவிக்காக பாடப்படுகின்ற பாடல்களை எல்லாம் அவர் நிறைய பாடியிருக்காரு. இருதரப்பு வாதங்களையும் முன்வைத்து பார்க்கும் பொழுது தத்துவ பாடல்கள் நிறைய பாடல்கள் இருந்தாலும் அதை விட அதிகமாக திரையிசை அதிகமாக அந்த பொழுதுபோக்கு பாடல்கள் தான் இப்பொழுதும் மக்கள் மனதில் நிலை பெற்றிருக்கிறது. அவர் நிறைய காவியங்கள் எழுதியிருந்தாலும் சரி, அவரை அடையாளப்படுத்தியது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பொழுதுபோக்கு பாடல்கள் தான். இப்பொழுதும் கவியரசரை கவி அரசர் அப்படின்னு அழைக்கிறதுக்கு அது மிக முக்கிய காரணமாக அமைகிறது. இந்த திரை இசை பாடல்களில் அதிகமாக எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்ணதாசனுடைய அந்த பொழுதுபோக்கு பாடல்களே என்று கூறி நிறைவு செய்கிறேன். அனைவருக்கும் நன்றி. தத்துவ பாடல்களே அப்படின்னு சொல்ற அவங்களுடைய வாதங்களை முன்வைக்கும் பொழுது உண்மையிலேயே நான் தத்துவத்தின் பக்கம் சாஞ்சிட்டேன்.
அப்படிதான் சொல்லணும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா, இங்க கால வெள்ள ஓட்டத்துல அவருடைய பாடல்கள்ல அதிகமா இடம்பெற்றிருப்பது பொழுதுபோக்கு பாடல்கள் தான் அப்படின்னு நான் என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. நன்றிங்கம்மா. நன்றி அம்மா. தற்பொழுது நிகழ்வின் இறுதி கட்டத்திற்கு வந்து விட்டோம். இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வாகை பணுவல் மன்றம் மற்றும் மாணாக்கர் மன்றம் இணைந்து நடத்திய இந்த இணையவழி இலக்கிய நீதிமன்ற நிகழ்வு மிக சிறப்பான முறையில் நிறைவடைந்துள்ளது. இந்நிகழ்வு இனிதே நடைபெற உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் எனது நன்றியினை சமர்ப்பிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். முதலாவதாக, கண்ணதாசன் திரை இசைக்கு கொடுத்தது தத்துவ பாடல்களா அல்லது பொழுதுபோக்கு பாடல்களா என்ற தலைப்பில் இரு தரப்பு வாதங்களையும் மிக ஆழமாக கேட்டு நடுநிலையான சிறப்பான தீர்ப்பை வழங்கிய மதிப்பிற்குரிய நீதிபதி முனைவர் நா. தனலட்சுமி அம்மா அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து, கவியரசரின் தத்துவ வரிகளின் ஆழத்தை மிக அழகாக எடுத்துரைத்த தத்துவ பாடல்களே என்ற அணியின் வழக்கறிஞர் திருமதி மஞ்சுளா அம்மா அவர்களுக்கும், அவருக்கு உறுதுணையாக சான்றுகள் வழங்கிய சாட்சிகளான நா. லட்சுமி அம்மா மற்றும் ரா. சுபலட்சுமி அம்மா இவர் ஆகியோருக்கும் எங்களது வாகை தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் கண்ணதாசனின் பொழுதுபோக்கு பாடல்களின் சிறப்பை அவைக்கு நயம்பட எடுத்துரைத்த பொழுதுபோக்கு பாடல்களை அணியின் வழக்கறிஞர் முனைவர் ரா. வேதகணி அம்மா அவர்களுக்கும், அவருக்கு துணையாக வாதாடிய சாட்சிகள் முனைவர் கவிஞர் முனியாண்டி ஐயா அவருக்கும் ஜெய தேவராஜ் ஐயா அவர்களுக்கும் எங்களது பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்வு மிக நேர்த்தியாக செயற்பாடு செய்து இணைய வழியில் தடையின்றி ஒருங்கிணைத்த வாகை பணுவல் மன்றம் மற்றும் மாணாக்கர் மன்றத்தின் ஒருங்கிணைப்பாளர்களான செல்வமணி அவர்களுக்கும் விஷ்ணு அவர்களுக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்வு ஆவணமாக செய்யப்பட்டு யூடியூப் வலைதளத்தில் காணொலியாக வெளியிட உள்ளது. இதற்கு உறுதுணையாக இருக்கின்ற மிதுன் ஐயா அவர்களுக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் பார்வையாளராக வந்துள்ள அனைவருக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு சிறப்பான நிகழ்வில் இணைவோம் என்று கூறுகிறேன். ஆனா ரெக்கார்ட் மட்டும் ஆஃப் பண்ணிக்கோங்களேன். ஒரு நிமிடம் யாரும் போயிடாதீங்க, ஒரு நிமிஷம் இருங்க.